குட் ஈவினிங் டு ஆல். சார் ஆன்லைன்ல கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார், கேட்குது சார். ஓகே ஓகே. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? இங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமா சார்? எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இன்னும் 2 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணோம் சார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க 2 மினிட்ஸில் ஜாயின் பண்ணிடுறேன்ட்டாங்க. சரி, ஓகே ஓகே. ஓகே சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு ஏதோ ஐடியா இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் நமக்கு கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம செஷன்ல என்ன பார்த்தோம்? ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா மெயினான டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா என்ன பார்த்தோன்ட்டு? ஏதோ ஐடியா இருக்கா? இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா என்ன? பேக்கிங் லிஸ்ட்னா என்ன? ஸோ அது கிளியராக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் கேட்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்ததை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா? ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? முக்கியமான கிளாஸ் இன்னும் வர இன்னும் ஒரு 4 கிளாஸ் தான் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா என்ன, பேக்கிங் லிஸ்ட்னா என்ன, அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதை நம்ம சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா நான் காமிக்கிறேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் சார், விசிபிளாக இருக்குது சார். டிஎஸ் சார், உங்ககிட்ட இருந்து ஆன்சர் வருது. மத்த யாரும் இருக்காங்களா இல்லையா? சார் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொஞ்சம் கேக்குதுல்ல? சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவருக்கும் ஒரு இது இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா என்ன, பேக்கிங் லிஸ்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டியோட ப்ராடக்ட் வந்து சோர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட ஜிஎஸ்டி வந்து ரிட்டர்ன் ஆயிரும். நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டியோட நீங்க ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். ஏன்னா இது ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுல தான் எல்யூடின்னு ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஜிஎஸ்டி ப்ராடக்ட் வாங்குறீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சேல் பண்ணுவீங்களா? சேல் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட்டை நீங்க வந்து ஆட் பண்ணி குடுப்பீங்க. அப்படிதானே? குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கும் ஜிஎஸ்டி வர்ற மாரி இருக்கும். அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் நான் கிளியரா ஒரு டயகிராம் மாரி போட்டிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ரியா சார், இந்த ஆக்சஸ் குடுங்க. உங்களால அன்மியூட் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். ஆமாம் சார், இப்போ தான் நான் செக் பண்ணேன். நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் சார் நான். ஓகே. ஓகே ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் டாக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி,
நீங்க இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணுமே உங்களோட சிஹெச்டி நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த எல்யூடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எல்யூடி நீங்க எப்போ எடுக்கணும்னா ஜிஎஸ்டி எடுத்த உடனேயே ஜிஎஸ்டியில் போனாலே இருக்கும். அங்கே நீங்கள் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கனாலே எல்யூடின்னு இருக்கும். அது நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்த உடனே இமீடியட்டாக எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த எல்யூடி எடுத்தாதான் இந்த 0.1% ஒரு ஜிஎஸ்டி இருக்கு. ஓகேங்களா? யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா 0.1% ஜிஎஸ்டி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல. ஓகே. ஸோ நம்ம கவர்மெண்ட்ல ஒரு நார்ம்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் 0. அந்த ப்ராடக்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி, 5% ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு 0.1%ல பில் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, ஒரு அண்டர்டேக்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு சில நார்ம்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். சார், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து 1000 ருபீஸ். ஓகேங்களா? அந்த 1000 ருபீஸ்க்குள்ளேயே இன்க்ளூடிங்கா ஜிஎஸ்டியும் கொடுத்துட்டாங்கன்னா பிஃபோர் ஜிஎஸ்டி உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? புரியுதா கேட்கறது? சார், புரியுதா நான் கேட்கறது? இப்போ ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டும் ஜிஎஸ்டியும் சேர்த்து 1000 ருபீஸ் உங்களுக்கு பில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அதோட ஜிஎஸ்டியோட பிரைஸ் என்ன, ஜிஎஸ்டி எவ்வளோ வருது, பிளஸ் ப்ராடக்டோட பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா உங்களுக்கு அந்த ஃபார்முலா? பண்ணலாமே. சொல்லுங்க. எத்தனை பர்சன்டேஜ் இது இருக்கோ மைனஸ் பண்ணிட்டு அடிக்க எப்படி வேண்டியதானே? சொல்லுங்களா? இல்லை, இப்போ ப்ராடக்ட்டு ஃபுல் காஸ்ட்டு இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எத்தனை இப்ப பர்சன்ட் இருக்கோ நான் அது மைனஸ் சொல்றேன், பண்ணி. ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய். ஓகேங்களா? ம் ம் 5% இல்ல, அந்த 10,000க்குள்ளேயுமே ஜிஎஸ்டி இன்வால்வ் ஆயிருச்சு. 10,000 இன்குவல் டு ஜிஎஸ்டி. நான் என்ன சொல்றேன், இன்க்ளூடிங்காவே கொடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். 10,000க்குள்ளவே ஜிஎஸ்டி இன்க்ளூடிங்கா இருக்கு. ஓகே. எத்தனை பர்சன்டேஜ் ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ? ஜிஎஸ்டியும் பர்ச்சேஸ் காஸ்டையும் சேர்த்து 10,000 ரூபாய். இப்ப ஜிஎஸ்டி எத்தனை ஜிஎஸ்டி பர்சன்டேஜ்? தனியா சொல்லுங்க, பர்ச்சேஸ் காஸ்ட் தனியா சொல்லுங்க. இல்லை, ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 9,500 காஸ்ட்டு, 500 ஜிஎஸ்டி. கரெக்டா? 5% அவ்வளோதான் வரணும். இல்ல, கரெக்ட் தான், கரெக்டான்னு கேக்குறேன். கரெக்ட் தான். ஸோ நீங்க சொன்ன தப்பு. நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன். எப்படி அதை வந்து பிஃபோர் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை ஜிஎஸ்டி வேல்யூ பிளஸ் 100. அதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 10,000க்குள்ளே ஜிஎஸ்டி அடங்கிருச்சுன்னா பிஃபோர் ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அங்கே ஃபார்முலா உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? ஆ ஓகேங்களா? பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து எனக்கு 10,000 ருபீஸ். சரிங்களா? 10,000 இன்ட்டு 100. அப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது? 10 lakh rupees வருது. ஓகேங்களா? டிவைடட் பை ஜிஎஸ்டி வேல்யூ 5%, 5 பிளஸ் 100. இந்த 100 இங்க மல்டிப்ளை பண்ணும், இங்க வந்து பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? 105 அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோனா 9523. இதுதான் பர்ச்சேஸ் காஸ்ட். ஜிஎஸ்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 476.191. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. நமக்கு வந்து பிளஸ் ஜிஎஸ்டினா உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்க. 10,000 இன்ட்டு 5 டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேல்யூ ஈஸியா தெரிஞ்சிடும். பட் பிஃபோர் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா. நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டியோட வாங்கினா கூட பிஃபோர் ஜிஎஸ்டி எப்படின்னு கேட்டால் யாருக்குமே ஐடியா இல்லை. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் இன்ட்டு 100 டிவைடட் பை ஜிஎஸ்டி 5% இருந்தாலும் 12% இருந்தாலும் சரி 18% இருந்தாலும் பிளஸ் 100ஓட ஆட் பண்ணி ரெண்டையும் டிவைடட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கான பர்ச்சேஸ் காஸ்ட் பிஃபோர் ஜிஎஸ்டி தெரிஞ்சிடும், ஜிஎஸ்டி செப்பரேட்டா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு வரும்? 100 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி எவ்வளவு சார் வரும்? இன்க்ளூட் சொல்றீங்களா? இப்போ எனக்கு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் சொல்லுங்க. டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்ட் 100 ரூபாய். ஓகேங்களா? 5% ஜிஎஸ்டியோட சேர்ந்து 100 ரூபாய். அப்போ எனக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் தனியா சொல்லுங்க, ஜிஎஸ்டி தனியா சொல்லுங்க. எவ்வளவு வரும்? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்படி 100 ரூபாய்க்குள்ளவே ஜிஎஸ்டியும் ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ உங்க ப்ராடக்ட்டோட காஸ்ட் எவ்வளோ, ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து அதில் ஆட் ஆயினா இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரெண்டும் அந்த பர்ச்சேஸ் காஸ்ட்டும் ஜிஎஸ்டி சேர்ந்ததான் 100 ரூபாய். அப்போ ப்ராடக்ட்டோட காஸ்ட் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ? இது ப்ராடக்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது காஸ்ட் எனக்கு 100 ரூபாய் வரணும். ப்ராடக்ட் காஸ்ட் 95.238 வரும். 95.23. ஓகே. ஜிஎஸ்டி வந்து 3.33. எவ்வளோ வரும்? 3.33. 3.33 எப்படி வரும்? ஆட் பண்ணுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா 100 வருதா பாருங்க. மைனஸ் பண்ணாலும் எனக்கு கரெக்டா வரணும், ஆட் பண்ணா 100 வரணும். கம்மியா வருது. ஜிஎஸ்டியோட அதான் சொல்றேன்ல. இப்போ நான் என்ன உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ? 100 இன்ட்டு 100. 100 இன் 100 எவ்வளோ வருது? 100 எவ்வளோ? 10,000 வருதா? ஆமா. அப்போ டிவைடட் பை 10,000 டிவைடட் பை ஜிஎஸ்டி வேல்யூ எவ்வளவு சொன்னா 5%. அப்படிதானே? அப்போ 5 பிளஸ் 100 அப்போ 105. ஓகேவா? டிவைடட் பை 105. 100 பிளஸ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. அப்படிதானே? 105. 5%. 5% ஜிஎஸ்டி பிளஸ் 100. 100 காமன், மேல வந்து மல்டிப்ளை பண்ணணும், கீழே பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 10,000 டிவைடட் பை 105 பார்த்தீங்கன்னா 95.238. அதுதான் ப்ராடக்டோட பர்ச்சேஸ் காஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ 100ல இருந்து இந்த 95.238 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேல்யூ தெரிஞ்சிடும். மைனஸ் 100 போட்டீங்கன்னா 4.761. அதுதான் ஜிஎஸ்டியோட வேல்யூ. ப்ராடக்டோட காஸ்ட் 95.238, ஜிஎஸ்டி வந்து 4.761. புரியுதா? புரியுது. ஸோ இதுதான் எப்படி கண்டுபிடிக்கணும். பிஃபோர் ஜிஎஸ்டி வந்து இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதான் அதோட ஃபார்முலா. எங்க போனாலும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்க்ளூடிங்கா ஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்கன்னா பிஃபோர் ஜிஎஸ்டி எப்படி பண்ணணும், ஒரு கடையில நீங்க வாங்குறீங்க அது கரெக்டா தப்பான்னு கூட வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறேன். பிளஸ் ஜிஎஸ்டினா உங்களுக்கு ஈஸியா தெரியும். 100 பிளஸ்க்கு ஒரு 5%னா 100 இன்ட்டு 5 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பர்சன்டேஜ் தெரியும். நீங்க ரெண்டு ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல வந்து 3 கான்செப்ட் இருக்கு. என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னா, இப்போ நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் காஸ்டிங் பிளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு சப்ளையர் தருவார். அப்படிதானே? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட ப்ராஃபிட், உங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க சேல் பண்ணுவீங்க. அந்த இடத்துல 2 ஜிஎஸ்டி வந்துடும். செப்பரேட்டா வாங்கும் போது ஒரு ஜிஎஸ்டி வருது, பிளஸ் உங்க ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? இந்த எல்யூடி வந்து இந்த ஜிஎஸ்டி இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னா அதை நான் உங்களுக்கு காமிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுல 3 கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, நீங்க ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் நீங்க ரெடி பண்ண போறீங்க. எதுக்காண்டினா எக்ஸ்போர்ட்டுக்காக. ஓகேவா? இதுல வந்து என்னன்னா உங்களோட ஜிஎஸ்டி வந்து என்னன்னா 28%. ஓகேவா?
28% வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி. ஸோ இப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு 28% எவ்வளோ சார் வரும்? ரூபாய்க்கு 28% எவ்வளோ? சொல்லுங்க சார். எவ்வளோ? 128. 128. அப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ வருது? 28. 28 அப்படிதானே? ஆமா. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி வேல்யூ எவ்வளோ? 28 rupees. கரெக்டா? கரெக்ட். ஓகே. இப்போ நீங்க சப்ளைட்ட வந்து வாங்கும்போது ப்ராடக்ட்டோட காஸ்ட் 100 ரூபாய். அதுக்கு வந்து 28%னால நீங்க எவ்வளவு பே பண்ண போறீங்க? 128 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குவீங்க. கரெக்டா? ஆமா. ஓகே. இப்போ 128 ரூபால நீங்க சப்ளையருக்கு 28 ரூபாய் ஆல்ரெடி நீங்க பே பண்ணிடுறீங்க ஜிஎஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நீங்க சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். அப்படிதானே? நமக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் பிளஸ் நம்மளோட ப்ராஃபிட் ஆட் பண்றோம். இல்ல நம்ம ஒரு 10% வந்து ஒரு 10 ரூபாய் ஆட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ நம்மளோட பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? நம்மளோட சேல்ஸ் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 110 ரூபாய். கரெக்டா? இப்போ வந்து உங்களோட சேல்ஸுக்கு நீங்க ஜிஎஸ்டி பார்க்கணும். அப்ப 110 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பார்த்தா எவ்வளவு வரும்? 110 ரூபாய்க்கு 28% ஜிஎஸ்டி எவ்வளவு வரும்? 30.80. 30.80. 80. 30.80 கரெக்டா? ஐஜிஎஸ்டி. ஆமா. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 100 ரூபாய்க்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ப்ராடக்ட் இங்க சோர்ஸ் பண்றதா இருந்தா 2 ஜிஎஸ்டி இருக்கு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸ்டேட், சென்ட்ரல். ஓகேங்களா? நம்ம வந்து 14% பிரிச்சு மொத்தம் 128 ரூபாய். அப்படிதானே? ஜிஎஸ்டியோட சேர்த்து 128 ரூபாய் பில் வேல்யூ. இப்போ நம்ம சேல்ஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளோட மார்ஜின் ஆட் பண்ணுவோம். அப்படிதானே? நான் மார்ஜின் ஒரு 10 ரூபாய் நான் ஆட் பண்ணதுனால 110 ரூபாய்க்கு நீங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 30.80. 30.80. அப்போ டோட்டல் எவ்வளவு வரும்? 140.8 ரூபாய் வரும். அப்படிதானே? ஆமா. ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு? 30 ரூபாய் 8 பைசா. அப்படிதானே? ஆமா. 80 கேஸ். 30 ரூபாய் 80 பைசா. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சப்ளையர் கிட்ட வாங்கும் போது நமக்கு 28 ரூபாய் ஜிஎஸ்டி நம்ம சப்ளையருக்கு பே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 110 ரூபாய்க்கு பார்க்கும்போது நமக்கு ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு வருது? 30 ரூபாய் 80 பைசா வருது. அப்படிதானே? இந்த 30 ரூபாய் 80 பைசால ஆல்ரெடி நம்ம வந்து 28 ரூபாய் நம்ம சப்ளையருக்கு பே பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து 2.8 rupees இருக்கு. அப்படிதானே? இந்த 2.8 rupees உங்ககிட்ட எல்யூடின் அந்த நீங்க எல்யூடி நீங்க எடுக்கலன்னா இந்த 2.8 நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி டோட்டலா இங்க ஒரு 28 ரூபா இங்க பிளஸ் ஒரு 2 ரூபாய் 8 பைசா இந்த மூணையும் சேர்த்து அதான் ரெண்டையும் சேர்த்து 30 ரூபாய் 80 பைசாவா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரீஃபண்டபிள் ஆகும் எல்யூடி இல்லைன்னா. புரியுதா சார் நான் சொல்ல வருது? புரியுது. இன்னொரு அடி கூட நான் ரிப்பீட் பண்றேன், யாருக்கும் புரியலன்னா கேளுங்க. முக்கியமான கான்செப்ட் இது. இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் பர்ச்சேஸ்ன்றது இன்புட் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இன்புட் ஜிஎஸ்டி வந்து நமக்கு எவ்வளவுனா ப்ராடக்டோட காஸ்ட் வந்து 100 ரூபாய், நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 128 ரூபாய். நான் வந்து சப்ளையர் கிட்ட 128 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன். இப்போ நான் வந்து என்னோட ப்ராஃபிட் ஆட் பண்றேன். ஓகேங்களா? என்னோட ப்ராஃபிட் ஆட் பண்ணும்போது நான் அந்த ப்ராடக்ட் வந்து 110 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்றேன். சேல் பண்ணும்போது வந்து சேல் வந்து அவுட்வேர்ட்ல வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அவுட்வேர்ட், ஸோ அவுட்புட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இன்வேர்ட் அவுட்வேர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்வேர்ட்னா பர்ச்சேஸ், அவுட்வேர்ட்னா சேல்ஸ். நான் இப்போ சேல்ஸ் பண்ணும்போது 110 ரூபாய்க்கு தான் ஜிஎஸ்டி பார்க்கணும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேல்ஸுக்கானது வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிலாம் கிடையாது, நேரா ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா? இந்த 110 ரூபாய்க்கு நீங்க வந்து 28% பாத்தீங்கன்னா 30.8. ஓகேவா? ஸோ இதை எப்படி நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 28 rupees 28 ரூபா வந்து நீங்க வந்து சப்ளையருக்கு பே பண்ணிட்டீங்க. இப்போ டோட்டல் ஜிஎஸ்டி எவ்வளவு வந்திருக்குன்னா 30.8, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2.8.
ஓகேவா? இந்த 2.8 வந்து உங்ககிட்ட எல்யூடி இல்லாத காரணத்தினால இந்த 2.8 நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். பே பண்ணி ஆல்ரெடி ஒரு 28 ருபீஸ் நம்ம பே பண்ணிட்டோம். இந்த 2.8 சேர்த்து நமக்கு எவ்வளவு வரும்னா 38.8 நமக்கு ரவுண்டா பேங்க்குக்கு வந்துடும். சம் டேஸ் வித்தின் கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி வந்து நம்மளோட பேங்க்ல வந்து கிரெடிட் ஆயிரும். புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது. ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்கா சார் இதுல? இது ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இது. சார் வேற யாருக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் கூட ரிப்பீட் பண்றேன். ஏன்னா என்கிட்ட எல்யூடி இல்ல. எல்யூடி நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்கும் போதே அங்க வந்து ஒரு ஒரு எல்யூடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த எல்யூடி இருந்தீங்கன்னா இதுல ஒரு 2 லாஜிக் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜிஎஸ்டியை நீங்க பே பண்ணாம இது பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட எல்யூடியே இல்ல, அதனால நான் சப்ளையர் கிட்ட வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கேன். சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி நான் பே பண்ணி ரெண்டும் சேர்த்தா எனக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ரெண்டும் எப்படி? இப்போ ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்குறோம் செல் நம்ம வாங்கின இடத்துல. இப்போ நமக்கு அது நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருது. அதுல வந்து நம்மளுக்கு இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமர் மீன்ஸ் யார சொல்ல வரீங்க? இப்போ நம்ம நம்ம வாங்கணும்ல, நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறோம். 100 ரூபாய் வாங்குறோம். ப்ராடக்ட்டை ஒரு 28% ஜிஎஸ்டி பே பண்ணும்போது 128க்கு நீங்க அவனுக்கு சப்ளையர் கொடுத்துருவீங்க. அப்படிதானே? ஆமா 128 பண்ணும்போது அவன் ஃபைலிங் பண்ணுவான். 128 ரூபாய்க்கு தான் அவன் ஃபைல் பண்ணுவான். 28 ரூபாய் ஆமா ஜிஎஸ்டி. ஆமா ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? சேல் பண்ணுவீங்க. பையருக்கு கொட்டேஷன் கொடுப்பீங்களா? ஆமா கொட்டேஷன் கொடுக்கும் போதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜிஎஸ்டி ரீஃபண்டபிள் ஆயிரும். சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி நம்மளுக்கு ரீஃபண்டபிள் ஆக போகுது. அதனால நான் காஸ்டிங் பண்ணும்போது எப்பவுமே ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. காஸ்டிங் நம்ம போட்டோம்ல, அதையும் ஆமா. சரி, அப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணவே இல்லை. பிஃபோர் ம் பிஃபோர் காஸ்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது டவுட் ஆயிடக்கூடாது, அதுக்கு தான். இல்ல, இப்போ அந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தானே நம்ம இன்வைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்வாய்ஸ்ல இங்க வரைக்கும் நான் என்ன போட்டிருக்கேன்? டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ பிஃபோர் டேக்ஸ். பிஃபோர் டாக்ஸ். இந்த இடத்துல நான் டாக்ஸே எடுத்துட்டு வரல. ம் ஆனா கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, இப்ப நான் சேல் பண்றேன்ல, ஆ சேல் பண்ணும்போது ஐஜிஎஸ்டியா எடுத்துப்பாங்க. அதை இங்க இருக்கு ஓகே. பாருங்க. என்னோட ப்ராஃபிட் வந்து 10% வச்சதுக்கு எனக்கு 110 ரூபாய் இருக்கு என்னோட காஸ்ட். ம் ஓகேங்களா? நான் சப்ளைட்ட வாங்கினது 100 ரூபாய். என்னோட ப்ராஃபிட் நான் ஒரு 10% ஆனா 110 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்றேன். ஓகேங்களா? சேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா 110 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கணக்கு பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. ம் அந்த 110 ரூபாய்க்கு எவ்வளவு ஜிஎஸ்டி வருதுன்னா 30 ரூபாய் 8 பைசா வருது. ஆ 30 ஓகே. ரூபாய் 8 பைசா புரியுது. வருதுனால நான் ஆல்ரெடி சப்ளையருக்கு 28 ரூபாய் பே பண்ணிட்டேன். கொடுத்தாச்சுல பேமெண்ட். ஓகே ஓகே. நீங்க இப்போ புரியுது. பர்ச்சேஸ் இதுல காஸ்ட்ல தான் நம்ம வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஐஜிஎஸ்டியா உங்களுக்கு ரிட்டர்ன் வருது உங்களுக்கு. கரெக்ட். இந்த 2 ரூபாய் 8 ரூபாய் சேர்ந்து மொத்தமா 30 ரூபாய் 8 பைசா நமக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? புரியுதுல்ல? புரியுது. ஓகே. இது இந்த கான்செப்ட்ல உங்கள்ட்ட எல்யூடி இல்ல, அதனால இப்படி ஆகுது. ஓகேங்களா? ம் நீங்க எல்யூடின்னு ஒன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் நான் காட்டுறேன் பாருங்க. இது ஓகே, கிளியரா? சரி, ஆன்லைன்ல உள்ள எல்லாம் ஓகே. கிளியரா இது? ஒரு லைசன்ஸ், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் எல்லாமே அதுல ஸ்டார்டிங்லேயே பண்றது தானே பெட்டர். சார் ஆமா, இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு நீங்க ஜிஎஸ்டி எடுப்பீங்கல்ல, ஆமா. ஜிஎஸ்டி எடுக்கும் போதே அங்க எல்யூடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்வீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அங்க ம் அங்க வந்து எல்யூடின்னு ஒன்னு இருக்கும். அது ஈஸி தான். ஈஸியா அப்ளை பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ ஒரு ஏஜென்ட் நம்ம கொடுக்குறோம், எனக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த லைசன்ஸுக்கு எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குன்னா அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்களே. ஆமா, எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில பேருக்கு தெரியாதுன்றனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஓகே. சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ சார் ம் எல்யூடியும் சேர்த்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடணும். புரியுது புரியுது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொன்னோம்னா அவங்க கரெக்டாக கரெக்டா ப்ராசஸ் எடுத்துருவாங்க. பண்ணுவாங்க. ஓகே, உங்க கரெக்ட். நாலேஜபிள் பர்சனா தான் இருக்காங்க. சோ அப்படின்ற மாதிரி ஓகே ஓகே இது பண்ணிப்பாங்க என்கிட்ட. ஓகேங்களா? ஓகே. புரியுதுல்ல? புரியுது புரியுது. ஓகே ஓகே. சரி, இது ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம 30 ரூபாய் 80 பைசா வந்து ஒரு மாசம் கூட ஆகலாம், 2 மாசத்துக்குள்ள நமக்கு வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து எல்யூடி எடுத்துட்டீங்க.
ஓகேவா? ஹலோ? ஓகே சொல்லு. இப்போ நீங்க வந்து எல்யூடி எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க எல்யூடி எடுத்தனால இதான் அவங்களோட ஆக்ட். எல்யூடியோட ஆக்ட் கிஃப் ஆக்ட் 41 பை 2017ல இது பண்ணது. எல்யூடி உங்ககிட்ட எடுத்துட்டீங்கன்னா நீங்க சப்ளையர் கிட்ட கேட்கலாம் சார். நான் சொன்னல 0.1% ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னு சொன்னேன்னா, ஆமா. நீங்க சப்ளையர் கிட்ட இருந்து 0.1%ல நீங்க கேட்கலாம். சார் எனக்கு வந்து 0.1%ல நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் சப்ளையர் கிட்ட. ம். அவங்க கேட்பாங்க சார் நான் 0.1% கொடுத்தா நீங்க சேல் பண்ண பில் எல்லாமே என்கிட்ட கொடுக்கணும், அப்பதான் வந்து நான் ஆடிட்டிங் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட் என்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உங்ககிட்ட. இப்போ ஏன்னா சப்போஸ் வந்து சப்ளையர் கிட்ட நீங்க 0.1% எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருப்பீங்க. பட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாம வேற எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக உங்ககிட்ட இருந்து அவங்க கேட்பாங்க. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இல்லைன்னா உங்களோட ஷிப்பிங் பில் கூட நீங்க கொடுக்கலாம். ஷிப்பிங் பில்ல பையரோட பேரு கூட நீங்க அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கு ஷிப்பிங் பில் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சப்ளையர் கிட்ட கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்க சப்ளையர் கிட்ட உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால 0.1% நீங்க கேட்குறீங்க. 1000 ரூபாய்க்கு 0.1% எவ்வளோ சார் வரும்? 1 ரூபாய் வருமா? அது எதுக்கு கேட்கணும்? சார் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 5% ஜிஎஸ்டி. இப்போ நீங்க 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா 5% ஜிஎஸ்டினா ஆல்மோஸ்ட் 45,000 போயிருமா? ஆமா. எங்க நமக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும், லாஸ்ட்ல ரீஃபண்டபிள் ஆயிரும். ஆனா உங்களோட ஒரு முதல் வந்து ஜிஎஸ்டி போய் உட்கார்ந்துருமா? ஆமா ஆமா. ஆனா இங்க ஒரு ஆப்ஷனல் இருக்கு. எக்ஸ்போர்ட்டை ம். பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எல்யூடி இருந்துச்சுன்னா நீங்க சப்ளையர் கிட்ட 0.1%ல அப்ரோச் பண்ணலாம். ஆனா நிறைய சப்ளையருக்கே தெரியாது, தரமாட்டாங்க ஒரு சில பேர். இல்ல நீங்க 5% வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ம். ஸோ ஒரு சில பேர் கொடுத்தாங்கன்னா 0.1% உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட் நீங்க அந்த சப்ளையர் கொடுத்து சரண்டர் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஒரு சில எவிடன்ஸ் டாக்குமெண்ட் நீங்க அவங்க கிட்ட கொடுக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே 1000 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன். இதுக்கு வந்து 0.1% ஜிஎஸ்டி எவ்வளோ வருது? 1 ரூபாய். ஆமா. 1001 ரூபாய். ஓகேவா? ஜிஎஸ்டி வந்து நான் என்னன்னா சப்ளையருக்கு 1 ரூபாய் பே பண்ணி ப்ராடக்டோட காஸ்ட் 1000 ரூபாய், நான் 1 ரூபாய் பே பண்ணி 1001க்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் சேல்ஸ் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ வரும்? 1100 ரூபாய். அப்படிதானே? ஓகே. இந்த 1100 ரூபாய்க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி வரும்? எத்தனை பர்சன்டேஜ்? இது வந்து எவ்வளோ? 0.1% தான். 1100 ரூபாய்க்கு 0.1%. எவ்வளோ வருது? 1101.10. 1101 இப்போ இங்க இருக்கு பாருங்க. நான் பில் வேல்யூ செப்பரேட்டா வாங்கினது வந்து 1001 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இங்க வந்து என் ப்ராஃபிட்டுக்கு நான் ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கும் போது 1101 ரூபாய். அப்படிதானே? ம். ஆமா. நான் ஆல்ரெடி எவ்வளவு பே பண்ணியிருக்கேன்? 1 1101. ரூபாய் ஜிஎஸ்டி வந்து நான் சப்ளையருக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ம். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு இருக்கு? 0.1. ஆ. 0.1 மட்டும் இருக்கு. உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால இந்த 0.1 கூட நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 1 ரூபாவும் சேர்ந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். இந்த 1 ரூபாய் கூட உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். இந்த ஐஜிஎஸ்டி இருக்குல்ல, ஆ. இந்த ஐஜிஎஸ்டி நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஐஜிஎஸ்டி எவ்வளவு ஜிஎஸ்டி வந்தாலும் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க கொடுத்த இந்த சப்ளையருக்கு இந்த 0.1% ஒரு ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது கூட உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். இந்த 1 ரூபாய் கூட உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். ம். புரியுதா? கன்ஃபியூஷன் ஆன மாதிரி இருக்கா? கேளுங்க கேளுங்க. இல்ல, புரியுது புரியுது. புரியுதா? உங்ககிட்ட எல்யூடி புரியுது. இருக்கிறதுனால இந்த ம். 1 ரூபாய் கூட உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். ம். ஓகேவா? அப்போ ஓகே. உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால நீங்க இந்த ஐஜிஎஸ்டி இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு 2.8 எடுத்தோம்ல, இந்த 2.8 வந்துச்சு ஐஜிஎஸ்டி. ஆமா. அந்த 2.8 கூட நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எல்யூடி இருந்தால். ம். இப்போ இந்த இடத்துல அதே எல்யூடி நீங்க அப்ளை பண்ணுங்க. 28 rupees வந்து
இது வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். இந்த 1 ரூபீஸும் 1001 ரூபாய், அந்த 1 ரூபாய் ஜிஎஸ்டியும் உங்களுக்கு அப்படியே கவர்மெண்ட்ல இருந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோ? 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு வந்து நம்ம எல்யூடினால 0.1% வாங்குறோம், 1001 இப்ப ரூபாய். நமக்கு எலியூட்டி இருக்கிறதுனால நம்ம எனக்கு 1% போட்டு கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கும்ல. இப்ப அதுக்கு தான் அவங்க நான் விற்கிற சொல்றேன்ல சார், இந்த ஒரு இதான் ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்டை கொடுத்தா மட்டும் போதும் சப்ளையருக்கு. இல்ல அந்த நம்ம எக்ஸ்போர்ட்ல நம்ம பண்றதுனால நமக்கு அந்த ஆக்ட் ஓகே எஃபெக்ட் ஆமா, ஆகும். அவங்க சப்ளையர் வந்து ஊர்ல தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இது வராதுல்ல. அவங்க எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு வராதுன்றதை விட அவங்க ஃபைலிங் பண்ணும்போது நான் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு 0.1% கொடுத்துருக்கேன்னு ஃபைலிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுக்கலாம். ஆமா, அவங்க வந்து ஆடிட்டிங் ஃபைலிங் பண்ணுவாங்கல்ல மாசம் மாசம். அதுல ம், இந்த மாதிரி ஒரு சப்ளையருக்கு கொடுத்துருக்கேன் அப்படி மாதிரி அவங்க ஃபைலிங் பண்ணி, அதனாலதான் ஆடிட்டர் என்ன கேட்பாருன்னா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட் கேளுங்க, அவங்க உண்மையாவே ம். எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி கேட்பாங்க அவங்க கிட்ட. ஓகே ஓகே ஸோ அது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலிங் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், உங்ககிட்ட எல்யூடி இல்லாதனால நீங்க சப்ளையருக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணீங்க, சேல்ஸுக்கான ஜிஎஸ்டியும் பே பண்ணீங்க. ஓகேங்களா? பே பண்ணி ஒரு 28 ரூபா பிளஸ் 2 ரூபா 2.8 சேர்த்து 30 ரூபா 8 பைசாவா உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆகும். இது ஒரு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்னன்னா, உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால நீங்க 0.1% ஜிஎஸ்டிக்கு எலிஜிபிள். அதனால நீங்க சப்ளையர் கிட்ட 1000 ரூபா ப்ராடக்ட்டை 0.1% ஜிஎஸ்டினால உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து 1 ரூபா வந்துச்சு. ஓகேங்களா? அந்த 1 ரூபாய் நீங்க சப்ளையருக்கு பே பண்றீங்க. 1001 ரூபாய் நீங்க பே பண்றீங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க சேல்ஸ் பண்ணும்போது 10% மார்ஜின் வைக்கும்போது 1100 ரூபாய்க்கு 0.1% பாத்தீங்கன்னா 1.1 வருது. ஓகேங்களா? அந்த 1 ரூபாய் நீங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. 0.1 ருபீஸ் வந்து நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு எல்யூடி இருக்கிறதுனால நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளியரா? ஓகே ஓகே புரியுது. ஓகே. சோ இதுல தேர்ட் கான்செப்ட் பாருங்க. உங்ககிட்ட நீங்க கேட்ட மாதிரி உங்ககிட்ட எல்யூடி இருக்கு, ஆனா சப்ளையர் வந்து அக்செப்ட் பண்ணல, 0.1% அக்செப்ட் பண்ணல. இல்ல சார், நான் வந்து 0.1% தர மாட்டேன், நான் ம் 28% தான் தருவேன், நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப ஓகே. என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கு பாருங்க, 100 ரூபாய்க்கு எவ்வளவு பே பண்றோம்? ஜிஎஸ்டி 20%, 28 அப்படிதானே? ஆ 28 ரூபாய் ஜிஎஸ்டி வேல்யூ. ம் அப்ப 128 ரூபாய் நீங்க பே பண்றீங்க, சப்ளையருக்கு பே பண்றோம். ஓகே. இப்போ இப்போ உங்களோட ப்ராஃபிட் வந்து 10% ஆட் பண்ணும்போது 110 ரூபாய். கரெக்டா? ஆமா. 110 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரும்போது எவ்வளவு? 30 ரூபாய் 8 பைசா. ஓகேவா? ம் ஆல்ரெடி நீங்க சப்ளையருக்கு 128 ரூபாய் பே பண்ணிட்டோம், அதுல 28 ரூபாய் ஜிஎஸ்டி போயிருச்சு. ம் 2 ரூபாய் 8 பைசா ஜிஎஸ்டி இருக்கு அப்படிதானே? சேல்ஸுக்கான ஆமா ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஆமா. நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா உங்ககிட்ட எல்யூடி இருக்கு. ஆ புரியுதா 3 கான்செப்ட் எப்படி எப்படின்ட்டு? இந்த கான்செப்ட் புரியலையே. புரியலையா? சிம்பிள் சார். இப்போ நான் ஒரு சப்ளையர், ஓகே. நான் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு 28%, ஏன்னா உங்ககிட்ட எல்யூடி இருக்கு, பட் ஆனா நான் வந்து சரி இல்ல, நான் வந்து 0.1% என்னால தர முடியாது, நான் ம் உங்களுக்கு 28% தான் பில் பண்ணணும்னா அப்போ 128 ரூபா உங்களுக்கு பில் பண்ணி கொடுப்பேன். அப்படிதானே? ஆமா. 128 பில் பண்ணி இப்போ நீங்க வந்து சேல் பண்ண போறீங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு சேல்ஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த 100 ரூபாய்க்கு உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்க ஆட் பண்ணீங்க, ஒரு 10 ரூபா ஆட் பண்றீங்க வைங்க, 110 ரூபா. ஆமா அந்த 110 ரூபாய்க்கு ஐஜிஎஸ்டி பார்க்கணும். அப்படிதானே? ஐஜிஎஸ்டி 28% பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 30 ரூபா 8 பைசா. அப்படிதானே? ஆமா 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 30 ரூபா 8 பைசா வரதுனால நீங்க ஆல்ரெடி சப்ளையருக்கு 28 ரூபா பே பண்ணிட்டீங்க. ஆமா. அப்ப இந்த 2.8 ருபீஸ் இருக்குல்ல, அந்த 2.8, ஆ இந்த 2.8 வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே ஓகே. ஓகேங்களா? இந்த 28 ரூபாவும் உங்களுக்கு அப்படியே ரீஃபண்டபிள் ஆயிரும். ம் புரியுதா? கன்ஃபியூஷன் ஆன மாதிரி இருக்கா? புரியுது புரியுது. இல்ல அந்த 28 ரூபா நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றவங்ககிட்ட இருந்து வாங்குறதுனால அது இதுவும் சேர்த்து நமக்கு ரீஃபண்ட் சார் ஆயிருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கும் ஜிஎஸ்டிக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம எக்ஸ்போர்ட்டர் கிட்ட காஸ்டிங்ல ஜிஎஸ்டி ஆடே பண்ண மாட்டோம். ஆ ஓகேங்களா? சப்ளையர் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி வருதுல்ல, அது கூட நமக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து
எக்ஸ்போர்ட் பண்றதுனால ரீஃபண்டபிள் ஆயிரும் சப்ளைட்ட கொடுக்குற ஜிஎஸ்டி. ஓகே. அப்போ நமக்கு வந்து வேட்டர் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்றப்ப 30 ரூபா கிடைச்சிரும் உங்களுக்கு அப்படியே. ஆமா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தது உங்ககிட்ட எல்யூட்டே இல்ல, சப்ளையர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டியோட நீங்க வாங்குறீங்க. ஆமா. ஓகேங்களா? சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ஜிஎஸ்டி வருது. அந்த 2 ஜிஎஸ்டியுமே நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் ரெண்டுமே ரீஃபண்டபிள் ஆகுது. ஓகேவா? ஆமா. ஓகே. செகண்ட் கான்செப்ட் வந்து உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால நீங்க இந்த 0.1%க்கு எலிஜிபிள். எல்யூடி இருக்கிறதுனால நீங்க சப்ளையர் கிட்ட உங்க ப்ராடக்ட்டுக்கு 28% ஜிஎஸ்டி இருந்தா கூட, சார் எனக்கு இந்த எல்யூடி இருக்கு, நான் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காண்டி உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு 0.1% கேட்டதுனால அந்த சப்ளையர் உங்களுக்கு கொடுக்குறாரு 0.1%ல கொடுத்ததுனால 1000 ரூபாய்க்கு வந்து 1001 ரூபாய் வந்துச்சு. 1 ரூபாய் வந்து நீங்க சப்ளையருக்கு பே பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப சேல்ஸ் பண்ணும்போது 1100 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 1.1 வரும். ஆல்ரெடி நீங்க 1 ரூபாய் சப்ளையருக்கு பே பண்ணிட்டீங்க. இந்த 0.1 பைசா இருக்குல்ல, அந்த 1 பைசா கூட உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. மூணாவதா பார்த்த கான்செப்ட் என்னன்னா, உங்ககிட்ட எல்யூடி இருக்கு, ஆனா சப்ளையர் வந்து இந்த 0.1%க்கு அக்செப்ட் பண்ணல. அதனால 100 ரூபாய்க்கு 28% ஜிஎஸ்டி நீங்க பே பண்றீங்க. 28 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்க. இப்ப சேல்ஸ் பண்ண போறீங்க. சேல்ஸ் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு 10% நீங்க மார்ஜின் வைக்கும்போது 110 ரூபாய்க்கு நீங்க வைக்கும்போது 30 ரூபாய் 8 பைசா ஜிஎஸ்டி வருது. ஆல்ரெடி நீங்க சப்ளையருக்கு 28 ரூபாய் பே பண்ணிட்டீங்க. இந்த 2.8 பைசே வந்து உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறதுனால நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 28 rupees மட்டும் உங்களுக்கு அப்படியே ரீஃபண்டபிள் ஆயிரும். புரியுதா? புரியுது. புரியுதுல சார் உங்களுக்கு எப்படின்ட்டு? சொல்லுங்க பாப்போம், நானும் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் கான்செப்ட் தான் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்ல சார், புரியலனா லாஸ்ட் தயவு தான் செய்து கேளுங்க. கன்ஃபியூஸ் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. எலிவிட்டி இல்லாம இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாதோ? புரியல, சும்மா ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பார்த்தா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்கணுமா? ஆமா. சரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது சொல்லுங்களேன். இப்ப வச்சிருக்க ஸ்கிரீன் அதை பாருங்க. அதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? பர்ச்சேஸ் காஸ்ட் 100 ரூபாய் சார். ஆமா. இப்ப நம்ம கிட்ட எல்யூடி இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு எல்யூடி இல்ல. நீங்க வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்றீங்க 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. அதுக்கு சப்ளையர் எவ்வளவு பில் பண்ணி தருவாரு? 128 ரூபாய் பில் பண்ணி தருவாரு. அப்படிதானே? ஆமா. அப்ப இதுல எவ்வளவு நீங்க ஜிஎஸ்டி பே பண்றீங்க? 28 ரூபாய் பே பண்றோமா? 100 ரூபாய்க்கு 28% 28 ரூபாய் வருமா? ஆமா. ஆமா. ஓகே, 28 ரூபாய் நீங்க சப்ளையருக்கு 128 ரூபாய் பே பண்ணி முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? அதுல ஜிஎஸ்டி மட்டும் 28 ரூபாய். ஓகே. பர்ச்சேஸ் காஸ்டோட ஒரு 10% சேர்த்துட்டு 110 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்றோம். சேல் பண்ணுமா? அப்ப 110 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணுமா? ஐஜிஎஸ்டி. ஆமா. ஆமா. பண்றப்ப 30 ரூபா வருது. 30 ரூபாய் 8 பைசா வருது. 10.8. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சப்ளையருக்கு எவ்வளவு? 28 ரூபாய் பே பண்ணிட்டோம் ஜிஎஸ்டி. ஆமா. இப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 ரூபாய் 8 பைசா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஐஜிஎஸ்டி இருக்கா? ஆமா. இந்த ஐஜிஎஸ்டி இந்த 2 ரூபாய் 8 பைசாவையும் சேர்த்து பே பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து 30 ரூபாய் 8 பைசாவா ரீஃபண்டபிள் ஆகும். இது ஓகேவா? ஓகே. ஓகே. புரியலாம் கேளுங்க. இன்னொரு வாட்டி கூட நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இல்ல புரியுது. இது ஓகே அப்படிதானே? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, இப்ப இது உங்கள்ட்ட எல்யூடி இருக்கிறதுனால நம்ம அதுல 28% பே பண்ணதுக்கு பதிலா அங்க 0.1% மட்டும் தான் பே பண்றோம் கவர்மெண்ட்டுக்கு. 1 ரூபாய் வருது ஜிஎஸ்டி மட்டும். 1001 ரூபாய் வருது. பர்ச்சேஸ் காஸ்ட் 1000 ரூபாய். அதுக்கு வந்து 0.1% பாத்தீங்கன்னா 1 ரூபாய் வரும். ஓகேங்களா? இந்த 1 ரூபாய் மட்டும் நம்ம சப்ளையருக்கு 1001 ரூபாவை நம்ம சப்ளையருக்கு பே பண்றோம். ஆனா ஜிஎஸ்டியோட காஸ்ட் எவ்வளவு? 1 ரூபாய் மட்டும் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எல்யூடி இருக்குனால இந்த ஸ்கீமுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்க, இந்த ஆக்டுக்கு. இப்போ வந்து நீங்க சேல் பண்ணீங்க. அப்ப 1000 ரூபாய்க்கு 10% பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் வருமா? ஆமா. இந்த 1100 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 1.1. ஓகேங்களா? அப்ப 1101.1.
நம்ம ம். வந்து ஆல்ரெடி எவ்வளவு இந்த ₹1 ஜிஎஸ்டி பே பண்ணிட்டோம். ஆமா. பே பண்ணனால இந்த பாயிண்ட் 1 இருக்கா, ஆ. அந்த பாயிண்ட் 1 கூட நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட எல்யூடி இருக்கு. இருக்கு. ம். ஓகேவா? ஓகே, ஓகே. செகண்ட், தேர்ட் கான்செப்ட் பாருங்க. உங்ககிட்ட எல்யூடி இருக்கு. பட் அவர் வந்து 0.1% அக்செப்ட் பண்ணல. பண்ணல 20% உங்களுக்கு ஜிஎஸ்டி 28% போடுறாங்க. வந்து நம்ம ஜிஎஸ்டி சப்ளையருக்கு பே பண்றோம். அந்த ம். சேல்ஸுக்கு வரும்னா ஒரு ஜிஎஸ்டி. ஆமா. இப்ப ₹30 ₹110 சேல்ஸ் பண்ணா ₹30 8 பைசா. அப்ப அந்த ம். ₹2 8 2.8 பைசா இருக்கா? ஆமா. அந்த ₹2 8 பைசா வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஐஜிஎஸ்டி நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்ககிட்ட ம். எல்யூடி இருக்கு. ஓகே, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல உங்ககிட்ட எல்யூடியே எல்டி இல்லாததுனால நீங்க இல் 2 ஜிஎஸ்டியுமே பே பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து 30.8 வாங்கி ரீஃபண்டபிள் ஆச்சு. ஆமா. இந்த இடத்துல உங்ககிட்ட எல்யூடி இருக்கிறனால ஆல்ரெடி ம். சப்ளையருக்கு ₹28 பே பண்ணிட்டோம். இந்த ₹2.8 மட்டும் உங்கள்ட்ட உங்கள்ட்ட எல்யூடி இருக்கிறனால இந்த ஐஜிஎஸ்டி நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல கவர்மெண்ட்டுக்கு. ம். ஓகே. புரியுதா சார்? புரியுது, புரியுது. திருப்பி சொல்லுங்க. திரும்பிலாம் சொல்ல வராது. சொல்லுங்க. ஓகே. இல்ல புரிஞ்சுக்கோங்க. புரியுது, புரியுது. இல்ல புரியுதுல்ல? கொஞ்சமா ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுது, புரியுது. சரிங்க சார். ஓகே, ஓகே. ஸோ கொஞ்சம் அப்படியே பாருங்க. புரியும். சிம்பிள் ஓகே. தான். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் கிடையாது. எல்யூடியே உங்ககிட்ட இல்லன்னா 2 சைடு உள்ள ஜிஎஸ்டி நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் கூட காட்டுறேன். கிளியரா புரிஞ்சுரும். நான் ஒரு இமேஜ் மட்டும் காமிக்கிறேன். அது பார்த்தா உங்களுக்கு ஐடியா இருக்கும். இங்க துபாய்ல வந்து வேட் தான் இருக்கு. ஓகே, ஓகே. அதனால நம்ம கன்ஃப்யூஸ் கிடையாது இங்க. ஓகே, ஓகே. ஏன்னா இங்க உள்ளது தெரியணும்ல உங்களுக்கு. ஏன்னா ஆமாமா. ஜிஎஸ்டி வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் நீங்க செப்பரேட்டா வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஆயிரும். இது வந்து அங்க சப்ளையரோட இன்வாய்ஸ் அப்படிங்களா? இப்ப நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ஒண்ணு காமிச்சா உங்களுக்கு புரியும். அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப குட்டியா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் zoom பண்ணீங்க. ஓகே. சரி இப்ப பாருங்க. நான் உங்களுக்கு போட்டு கூட காமிப்பேன். இப்போ ஒரு 8 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இது வந்து சேல்ஸ் ம். ஐஜிஎஸ்டி. சேல் ஓகே. பண்றேன்ல. சேல் ஆமா. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட வந்து எல்யூடி இல்ல. ம். ஐஜிஎஸ்டி இருக்குல்ல? ஆமா. ₹1,27,000 நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ம். ஓகேவா? ஓகே, ஓகே. டோட்டலா ₹1,27,000 நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி எனக்கு ரீஃபண்டபிள் ஆகும். இது சேல்ஸுக்கானது. ம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 5%க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி, 18%க்கு எவ்வளோ ஜிஎஸ்டி இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஓகே. இதுதான் பர்ச்சேஸ் காஸ்ட். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த ₹1,27,000 இருக்குல்ல சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி. ஆ. இதுல வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் நான் ஆல்ரெடி சப்ளையருக்கு நான் பே பண்ணியிருப்பேன். அப்படிதானே? ஆமாமா. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான ஜிஎஸ்டி நான் பே பண்ணியிருப்பேன். ம். பண்ணதுனால அந்த அமௌண்ட் போக மீதி பேலன்ஸ் இருக்கும்ல, ஆ. அத மட்டும் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட எல்யூடி இல்ல. ஆ. புரியுதா? புரியுது, புரியுது.
சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். புரியலன்னா திருப்பி கூட சொல்லுங்க. நான் திருப்பி கூட ஒரு வாட்டி போடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப உங்களுக்கு டாக்ஸ் ஓகே. இன்வாய்ஸ் போட போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உனக்கு காமிக்கிறேன் அதுவும். இதுல கூட நான் டைப் பண்றேன். ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல. ஏன்னா கிளியரா புரிஞ்சுக்கோங்க இத. 3 கான்செப்ட் தான். டாக்ஸ் இன்வாய்ஸ் LUT இருந்தா 0.1% கிடைக்குது. 0.1%க்கு ஜிஎஸ்டி வந்தா கூட அது நீங்க சப்ளையருக்கு பே பண்ணி ஐஜிஎஸ்டி வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். ஐஜிஎஸ்டி நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை LUT இருக்கிறதுனால. இன்னொன்னு, சப்ளையர்ட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, பர்ச்சேஸ்க்கான ஜிஎஸ்டி மட்டும் பே பண்றீங்க. சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட LUT இருக்கு. LUT இருந்தா ஒன்னே ஒன்று மைண்ட்ல ஏத்துங்க. LUT இருந்தா ஐஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி நீங்க பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? புரியுது புரியுது. ஓகே. இந்த எலியூஜியோட கான்செப்டே வந்து இருந்தா பே பண்ற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு காசு ரிட்டர்ன் வந்துருது. ஆமா, என்ன ஒண்ணு ஜிஎஸ்டி வந்து எலியூட் இல்லை ரீஃபண்டபிள் அப்படின்னா ஆயிரும். காசு. ஆமா, இப்ப எலியூட் இல்லை அப்படின்னா நம்ம காசு மொத்தமா அங்க முடங்கும். அது கரெக்ட் மந்த் கரெக்ட் எடுக்கிற கரெக்ட். மாதிரி இப்போ இருக்கும். நீங்க சொன்னீங்களா, அதுதான் கரெக்ட். ஆமா. LUT உங்ககிட்ட இல்லைன்னா பர்ச்சேஸ்க்கான ஜிஎஸ்டியும் சேல்ஸுக்கான ஜிஎஸ்டியும் உட்கார்ந்துரும் போயிட்டு ஜிஎஸ்டில ஆமா. போயிட்டு. ஒரு மாதம் எல் காத்து இருந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணி எடுக்கணும். LUT இருந்தா கூட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. LUT இருந்தா ஐஜிஎஸ்டி பே பண்ண மாட்டோம், சேல்ஸுக்கான ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணவே மாட்டோம். ம். ஆனா நீங்க உங்கள்ட்ட LUT இருக்கனால 0.1%க்கு நீங்க சப்ளையர் கிட்ட கேட்கிறோம். அவன் ம். தந்தா அந்த பர்ச்சேஸ்க்கான ஜிஎஸ்டியும் முடங்காது. ஆமா. தரலன்னா போய் உட்கார்ந்துரும். ஆனா ரீஃபண்டபிள் ஆயிரும். இவ்வளவுதான் ஆமா. சார், சிம்பிள். ஓரளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப வரல பாத்தீங்களா ஒரு சில பேர், அவங்க என்னதான் அந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. நான் அதுக்கு தான் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்கன்னு திருப்பி 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 நான் சொல்றது. உங்களால இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு அப்படிதானே? ஆமாமா. ஓகே ஓகே சார். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, காஸ்டிங் பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டும் ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட் பண்ண கூடாது. பர்ச்சேஸ் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் காஸ்டிங் போடும். ஏன்னா ஜிஎஸ்டி ரீஃபண்டபிள் ஆயிருது. ஆமா ஆமா. இப்ப நிறைய பேருக்கு வந்து அது தெரியாதனால தான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி காஸ்டிங் போறதுனால அவங்களோட மார்ஜின் எங்கேயோ போயிருது. அதனாலதான் ஆமா. நிறைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் கான்செப்ட். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவு. ஓகே, கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரி சரி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், பேக்கிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன, LUTனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிதானே? இந்த ஆமா. டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நம்ம வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கோம், அந்த ஃப்ளோல போயிடலாம். ஏன்னா நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி இல்ல, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு தனி ஷீட் போட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து ஜிஎஸ்டி இல்லாதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலும் நீங்க வந்து கொடுக்கணும் சிஹெச்ஏ கிட்ட. ஓகேங்களா? ம். இது நம்ம பேரு, இது பையர் ஆல்ரெடி நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அந்த ஆர்டர் நம்பர் போட்டுக்கோங்க. அது தெரியலனா கூட நம்ம ரெடி போய் பார்த்துக்கலாம். பையர் ஆர்டர் கொடுக்கும் போது நம்ம சேல்ஸ் அக்ரிமெண்ட்ல போட்டிருப்போம், கமர்ஷியல் இன்வாய்ஸ்லயே இருக்கும். ஆர்டர் நம்பர் AL-01. ஸோ நீங்க இதுல போட்டுற வேண்டியதான். AL-01. ஓகேவா? எக்ஸ்போர்ட்டுக்காண்டி இது பண்றோம். இது நம்மளோட பேங்க் டீடைல்ஸ். ஓகேங்களா?
இது வந்து எக்ஸ்போர்ட்ரு, இது இம்போர்ட்ரு. ஸோ இது எல்லாமே இங்க போட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பேமெண்ட் டேர்ம்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அப்கமிங் கிளாஸ்ல அதுவும் முடிஞ்சிடும். ஸோ கன்ஃபார்ம் எல்சிஆர்டி சைட்னா என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அடுத்த கிளாஸ்ல. நெக்ஸ்ட் 3 டேஸும் கிளாஸா? ஆமா கண்டினியூவா இருக்கும். இந்த வீக் கூட இன்னைக்கு அப்படியே முடிஞ்சிடும். கிளாஸ்னே எனக்கு தெரியலையே. புரியல. இன்னைக்கு கிளாஸ்னு இன்ஃபார்மே பண்ணலையே. அப்படிங்களா? இல்ல போன ஆமா, வீக்கே சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு. போட்டுருந்தாங்க நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. டேட் அதனால தான் இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு. அதனால தான் எல்லாருமே கன்வீனியன்ட்டா ஆமா மாற்று. ஆமா, அதுக்கு தான் அன்னைக்கு ரியாஸ் சார்ட்ட சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் மார்னிங்ல ஒரு ரெமெம்பர் போட்டுருங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். ஓகே ஓகே. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல, உங்களோட ஷெட்யூல்குள்ள நீங்க இது ஆமா, பண்றது. அன்னைக்கு பாருங்க நான் வெளியில இருந்தேன், வேகமா வந்து இதோ இது பண்ணேன். புரியுது புரியுது. ஓகே ஓகே. ஓகே ஓகே சார். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணது வந்து எங்க சோனா மசூரி பார்பாயில் ரைஸ் அப்படிதானே? ஆமா, இப்போ இதுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இருங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க. நம்ம வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்றோம் ப்ராடக்ட்ட, எவ்வளவு சேல்ஸ் பண்றோம்? பேகு இல்ல இல்ல, எத்தனை 50. ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் ஐடியா இருக்கா? நம்ம எவ்வளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணோம் ப்ராடக்ட்ட? நடப்பில்லைங்களா? 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன். ஆமா 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிதானே? ஆமா 1000 ஆமா, ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுமா, 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுமா? 1000 தான். 1000 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே. ஓகேங்களா? 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேக் எவ்வளவு ஆயிடுச்சு நமக்கு மொத்தம்? 13,16,530 ரூபாய் என்னோட ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து. அப்போ ஒரு பேக்கோட காஸ்ட் நான் வாங்கினது வந்து எவ்வளவு வாங்கினேன்? 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். 1200 ரூபானால தான் 12 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் 1000 பேக். ஆமா ஆமா, இப்போ நான் வந்து எல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளவு ஆகுதுன்னா சரி 13,16,530 ரூபா. ஒரு பேக்குக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா 1316.53 ரூபா ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு தான் நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். புரியுதா சார்? புரியுதா இல்லையா? எப்படி? நான் அதை காட்டுறேன் பாருங்க. 1316.53. இங்க பாருங்க, இது வந்து டோட்டல் பேக். ஆமா, டோட்டல் பேக் நமக்கு வந்து டோட்டல் பேக்கோட காஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்னா 1000 பேக்குக்கு வந்து 13 லட்ச ரூபா வந்திருக்கு. அப்போ ஒரு பேக் எவ்வளவு வரும்? டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? பேகு 1000. சரி, இது வந்து 1000 பேக்குக்கான காஸ்ட் அப்படித்தானே? இது நம்ம இதுக்கு தான் சேல் பண்ண போறோம். ஆமா இந்த சேலுக்கு தானே ஜிஎஸ்டி பார்ப்பாங்க. ஆமா, அப்போ ஒரு பேக்கோட காஸ்ட் எவ்வளவு வரும்? 1316 ரூபா வரும். அப்படியா? கரெக்டா? இல்ல காஸ்ட் எதுக்கு பார்க்க, ஜிஎஸ்டி எதுக்கு பார்க்கணும்னு சொல்றீங்க? டோட்டலுக்கு தானே? டோட்டலுக்கு தான். ஓகே, டோட்டலுக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றது தானே, எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்ல இல்ல, பார்க்க நம்ம முடியும்? டாக்ஸ் இன்வாய்ஸ் நமக்கு கால்குலேஷன் பண்ணணும். ம். இப்போ இங்க வந்து இடத்துல நம்ம வந்து சார் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆமா. ஆனா நீங்க எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணும். அஹ், புரியுதா புரியலையா? புரியுது புரியுது. நான் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ஆனா ஜிஎஸ்டில எனக்கு கிடையாது. ம். ஏன்னா என் ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அங்க கொடுக்குற இப்ப எக்ஸ்போர்ட் பண்ற இன்வாய்ஸ்ல வந்து நம்ம இது மென்ஷன் பண்ண மாட்டோம்ல, என்ன
டாக்ஸ்? எது சார்? ஆமா, அதெல்லாம் நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பெர்ஃபார்மா இன்வாய்ஸ்ல நம்ம டாலரா தானே கொடுக்க போறோம். ஆமா ஆமா. அதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஓகே. அப்போ நம்ம எப்படி இதை சப்மிட் பண்ணுவோம்? இதுல வந்து நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் காஸ்டோ அதை மட்டும் நீங்க சப்மிட் பண்ணி சேல்ஸுக்கு வருதுல்ல இந்த அமௌண்ட் இல்லை, 20 அதுக்கு லட்சம். பில்லு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பில்லு இருக்கு. இந்த பில் பர்ச்சேஸ் இருக்குல்ல, பில்ல. இந்த அமௌண்ட் வருது, ஆமா. அங்க அப்படியே டேலி ஆனா மட்டும் போதும் நமக்கு. ம். 13,16,530 அதை மட்டும் நீங்க அங்க போட்டீங்கன்னா போதும். ஓகே. இங்க அப்படியே நம்ம இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல எடுத்துட்டு வர போறோம், அவ்வளவுதான். 13,16,530. புரியுதா சார்? இவ்வளவுதான். புரியுது புரியுது. இதை அப்படியே நீங்க கீழே போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இங்க போட்டிருக்கேன், ஐஜிஎஸ்டி இருந்தா நீங்க ஐஜிஎஸ்டி வந்து டோன்ட் பே பண்ணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ம். ஸோ நீங்க உங்ககிட்ட ஐஜிஎஸ்டி, உங்ககிட்ட எல்யூடி இருந்தா நீங்க ஐஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்க இடத்துல நீங்க அப்படியே அந்த வேல்யூ 13,00,000, ஒரு நிமிஷம், நீங்க அப்படியே இந்த வேல்யூ இங்க டைப் பண்ணிருங்க. எவ்வளவு வேல்யூ அந்த வேல்யூ அப்படியே இங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். 13,16,530. ஸோ அதே வேல்யூ இங்க கீழே போட்டு முடிஞ்சுது. 13,16,530. இப்போ நம்ம அப்புறம் பண்ணோம்ல அந்த கான்செப்ட், இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஆகுதுன்ட்டு. சப்போஸ் சார் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எல்யூடி இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க. 5% ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன ஆகும்? 12 லட்சம் ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும், அப்படிதானே? ஆமா. 12 லட்சம் ரூபாய்க்கு 5% எவ்வளவு வருது? 5% எவ்வளவு வருது? 60,000 வருதா? 12 லட்சம் ரூபாயா? 12 லட்சம் ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி நம்ம சப்ளையருக்கு எவ்வளவு பே பண்ணுவோம்? 12,60,000 ரூபாய் பே பண்ணுவோம், அப்படிதானே? ஆமா. கரெக்ட் தானே? 60,000 ஜிஎஸ்டி. ஓகேவா? கான்ஃபிடண்டாவே இல்லீங்களே. 5% தானே? ஆமா, 60 ரூபா. 60,000 ரூபாய் நம்ம வந்து சப்ளையருக்கு பே பண்றோம். அப்போ 12,60,000 ரூபாய் நம்ம வந்து 60,000. பே பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 10% மார்ஜின் வைக்கிறோம். அதான் ஐஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்றதுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு 5% மார்ஜின் போட்டா எவ்வளவு வருது? 1,20,000 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ம். ஓகே. அப்போ மொத்தம் வந்து 13,20,000 ரூபாய். 12 லட்சம் ரூபாய் ப்ராடக்டோட காஸ்ட், ப்ராஃபிட் வந்து 1,20,000 ரூபாய். அப்போ 13,20,000 ரூபாய் நம்ம சேல் பண்ற காஸ்ட். இந்த ம். 13,20,000 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி பார்த்தா எவ்வளவு வருது? 13,86,000 ரூபாய் வருது. புரியுதா? புரியுது புரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி பே பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 20%, 28%. இல்ல, நான் இப்ப என்ன கேக்குறேன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கல்ல, ஆமா 12 லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி எவ்வளவு வரும்? 5% பார்க்கும்போது 60,000 வந்துச்சு, அப்படிதானே? ஆமா. இப்போ உங்க ப்ராஃபிட் ஆட் பண்றீங்க. ம். ப்ராஃபிட் இப்போ ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருதுன்னா, ஒரு 10% மார்ஜின் ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 13,20,000 வரும். எவ்வளவு வருது பாருங்க. 13,20 வரும். 13,20,000. 13,00,000. ஆமா 13,20,000 ரூபாய். கரெக்டா? ஆமா கரெக்ட். அதுக்கு 5% போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது பாருங்க. 5%. 13,86,000 வருதா? ஆமா. 86,000 ரூபாய். ஓகேங்களா? இதுல ம். ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளவு வருது? 66,000 ரூபாய் வருது. கரெக்டா? கன்ஃபியூஷன் ஆவறீங்க. இல்ல இல்ல, பர்சன்டேஜ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. நானே இங்க அப்படியே நோட் பண்ணி நாங்க போடவா? சிம்பிளா புரிஞ்சு. ஏன்னா எல்யூடி புரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும்
எல்யூடி நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் என் கான்செப்ட். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு. நான் 2 கிளாஸ், ஒரு கிளாஸ், ஒரு 2 நாளா எடுத்தாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம வாங்கினதுலயே நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா, சார் இப்போ வந்து நம்ம வாங்கணும்ல, ஒரு பேக் வந்து 1200 சார், சரிங்களா? டோட்டல் வந்து 1000 பேக். 1000 பேக் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 12 லட்சமா? 12 லட்சம் தானே? ஆமா ஓகே, 12 லட்சத்துக்கு 5% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எவ்வளவு வருது? 12,60,000 வருமா? ஆமா 12,60,000. 60,000. ஓகேவா? 12,60,000. இது கிளியரா? இதான் சப்ளையருக்கு நம்ம பே பண்றோம். 12,60,000 நம்ம பே பண்றோம். ம் ஆனா காஸ்டிங் பண்ணும்போது இந்த 12 லட்சத்துக்கு மட்டும் தான் காஸ்டிங் பண்ணுவோம். அதுலயும் கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆமா 12,60,000 நம்ம சப்ளையருக்கு பே பண்றோம். இப்போ வந்து சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்றதுனால இப்போ என்ன பண்றோம்னா, ஐஜிஎஸ்டி இப்போ நம்ம வந்து 10% மார்ஜின் வைக்கிறோம். மார்ஜின் வைக்கிறோம். மார்ஜின் வைக்கிறதுனால எவ்வளவு வருது? 12 லட்சத்துக்கு எவ்வளவு வருது பாருங்க. 12 லட்சத்துக்கு 10% மார்ஜின் வச்சா எவ்வளவு வருது? 13-20 வரும். 13-20 வரும். அப்படிதானே? ஆமா. இப்போ 13-20. ஓகேவா? கிளியரா? ஓகே. இதுக்கு ஐஜிஎஸ்டி 5% பார்க்கணும். பாத்தீங்கன்னா இது எவ்வளவு வரும்? 13,86,000 வருதா பாருங்க. 13,20,000 ரூபாய்க்கு 5% 5% வாங்க. ஜிஎஸ்டி பாருங்க. 66,000 ரூபா. 86,000 வருதா? இல்ல 13,20,000 தானே? ஆமா, 13,20,000 பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வருது? 5% தானே? ஆமா, 66,000 வரும். 66,000. இங்க ஒரு 1,20,000 ஆட் பண்ணீங்கன்னா 13,86,000 தானே? ஆமா புரியலையா? அப்புறம் கரெக்ட் தப்பு. ஓகேங்களா? 13,86,000. இதுல ஜிஎஸ்டின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? ஜிஎஸ்டி வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா 60,000. கரெக்டா? ஆமா 60,000 வருது. இங்க ஜிஎஸ்டின்னு பாத்தீங்கன்னா 66,000 வருது. கரெக்டா? ம் இப்போ இந்த 60,000 ஆல்ரெடி நான் சப்ளையருக்கு பே பண்ணிட்டேனா? ஆமா இப்போ இங்க 6,000 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படிதானே? ம் என்கிட்ட எல்யூடியே இல்லைன்னா இங்க ஒரு 60,000 பே பண்ணிட்டேன். இந்த 6,000 சேர்த்து நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி இந்த 66,000 எனக்கு ரீஃபண்டபிள் ஆகும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ம் புரியுதா? புரியுது. இப்போ என்கிட்ட எல்யூடி இருக்கு, ஆனா சப்ளையர் வந்து 0.1% அக்செப்ட் பண்ணல. ம் என்ன ஆகுதுன்னா அந்த 60,000 நான் சப்ளையருக்கு நான் பே பண்ணிடுவேன். ஏன்னா எல்யூடி இருந்தும் எனக்கு 0.1% அக்செப்ட் பண்ணல. ஆமா அப்ப 60,000 சப்ளைக்கு நான் பே பண்ணிடுவேன். இந்த 6,000 இருக்கா? ஆ இந்த 6,000 நான் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 60,000 மட்டும் எனக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும். ஓகே. மூணாவது கான்செப்ட், இந்த 1,20,000க்கு 0.1% பார்க்கணும். அந்த அமௌண்ட் ரீஃபண்டபிள் ஆயிரும். அந்த சேல்ஸுக்கு வர்றது வந்து எனக்கு வந்து ஐஜிஎஸ் நான் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. மூணாவது கான்செப்ட் இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே புரிஞ்சா? இதான் சரி ஓகே கான்செப்ட். மூணுமே கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது நம்ம ப்ராடக்ட்டுக்கு. அதனால நம்ம வந்து எல்யூடி எதுவுமே நம்ம போடல. டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ மட்டும் நம்ம போட்டோம். இதான் டாக்ஸ் இன்வாய்ஸ். இதையும் கேட்பாங்க. ஏன்னா வந்து நீங்க ஜிஎஸ்டி ப்ராடக்ட்டை கூட ஜிஎஸ்டி இல்லாத மாதிரியும் நீங்க போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்ககிட்ட கேட்பாங்க, சார் நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டாக்ஸ் இன்வாய்ஸும் கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் நீங்க இன்வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டியே ரீஃபண்டபிள் ஆகும். ம் இல்லைன்னா ரீஃபண்டபிள் ஆகாது. நீங்க இன்வாய்ஸ் கொடுக்காம எப்படி நீங்க கிளைம் பண்ணுவீங்க? ஸோ அதனால
ரீஃபண்டபிள் ஆகாம போயிடும். அதனால டாக்ஸ் இன்வாய்ஸே கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க சிஹெச்னு ஒருத்தர் இருக்காருல்ல, சிஹெச்னா யாரு? சிஹெச்னா கிளியரிங் யாரு சார்? ஏஜென்ட், கிளியரிங் ஏஜென்ட், கிளியர் கஸ்டம்ஸ் பண்றோம். ஹவுஸ் ஏஜென்ட். ஓகேங்களா? ஓகே. கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணையும் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட்னு ஒண்ணு அவர் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. ஓகேங்களா? அந்த ஒரிஜினல் ஃபார்மேட்டும் காட்டுறேன். இப்போ நீங்க இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணையும் உங்க சிஹெச் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட்னா என்னன்னா ஷிப்பிங் பில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? புரியுதா? புரியுது. ஸோ ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாரு. அது எப்படி இருக்கும் அந்த ஃபார்மேட் நான் காட்டுறேன். ஷிப்பிங் பில் செக்லிஸ்டோட ஃபார்மேட்டு சரி, இதான் ஷிப்பிங் பில்லோட செக்லிஸ்ட். ஓகேவா? தெரியும், விசிபிளா இருக்குல்ல? இருக்குது. இப்படிதான் சார் நீங்க கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட் கொடுத்துட்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. சிஹெச் அவங்களோட நம்பர். ஓகேங்களா? இது வந்து ஷிப்பிங் பில் டேட் நம்பர். ஏன்னா செக்லிஸ்ட்னால இன்னும் போடாம இருக்கு. நமக்கு யார் எந்த கிளியரன்ஸ் ஏஜென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் துபாயில ஒரு கம்பெனி ஏமாந்தேன்னு சொன்னல, இவங்க தான் நாஸ்கோ. கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ஒன்னா நம்பர் ஃப்ராட் இவரு துபாயில. இப்கோ தெரியுமா? இப்கோ நிறைய இன்ஸ்டா வீடியோல வரும். ஆமா. தெரியுமா உங்களுக்கு? இப்கோவா? ஆமா, அதுவும் ஃபுட் ட்ரேடிங். கரெக்ட் கரெக்ட். அவரு இவன் எல்லாம் ஒரே பார்ட்னர் தான். மலையாளியா? மலையாளின்றதோட பாகிஸ்தானி. பாகிஸ்தானியா? ஆமா ஆமா. இந்த இடத்துல என்னென்ன இருக்கும்னா எக்ஸ்போர்ட்டர் நேம், எக்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸ், ஓகேங்களா, நம்ம கம்பெனி நேம் எல்லாமே இருக்கும். இது வந்து நம்மளோட ஐயு கோடு. ஓகேவா? இதுல நம்மளோட டீடைல்ஸ் இருக்கும், எக்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸ். இந்த இடத்துல இம்போர்ட்டரோட டீடைல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இதுல வந்து நம்மளோட ஜிஎஸ்டி டைப், நம்ம ஜிஎஸ்டி நம்பர், எங்க லோட் பண்றோம். ஓகேங்களா? போர்ட் ஆஃப் லோடிங் வந்து கொச்சின்ல லோட் பண்றோம். டெஸ்டினேஷன் எங்க போகுதுன்னா ஜபலலி போகுது. டிஸ்சார்ஜும் ஜபலலி தான். ஓகேங்களா? கார்கோட கிராஸ் வெயிட் என்ன, நெட் வெயிட் என்ன. நெட் வெயிட் என்ன, கிராஸ் வெயிட் என்ன? நெட் வெயிட்னா ப்ராடக்டோட வெயிட், கிராஸ் வெயிட்னா அந்த பேக்கோட சேர்ந்தது. மொத்தம் எவ்வளவு பேக். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா இங்க வந்து எஃப்ஓபி வேல்யூ இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட எஃப்ஓபி வேல்யூக்கு தான் கவர்மெண்ட்ல இருந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க சிஐஎஃப் கூட பண்ணா கூட கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட எஃப்ஓபி நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ இந்த வேல்யூக்கு தான் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, நான் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டுருவாங்க. என்னோட பேங்க் டீல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடும். இன்வாய்ஸ் நம்பரு நான் பண்ணது வந்து சிஎஃப் தான். பேமெண்ட் டெர்ம்ஸ் வந்து டிஏ. இந்த டாலர் ரேட் வந்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க, 81.95. இந்த டாலர் ரேட்டை கவர்மெண்ட் எங்க இருந்து பார்ப்பாங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஷிப்பிங் பில் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் எங்க இருந்து எடுப்பாங்கன்ட்டு. 81.95. ஓகேங்களா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க, இன்வாய்ஸ் வேல்யூ எஃப்சி ஃபுல்லா எனக்கு காமிச்சு போட்டிருக்காங்க. நான் சிஎஃப் வேல்யூ சேர்த்து எனக்கு இங்க வந்து எஃப்ஓபி வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நான் சிஎஃப் வேல்யூ சேர்த்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு 2 இது இருக்கு, டியூட்டி டிராபேக்கு, ரோட் டேப் இருக்கு. ஓகேங்களா? அந்த 2 இன்சென்டிவ் எனக்கு ஒரே இன்சென்டிவ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1374. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு இன்சென்டிவ் எனக்கு கிளியரா போட்டிருப்பாங்க. ரோட் டேப் நான் சொன்னல, ரோட் டேப் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கிளியரா போட்டுருவாங்க. எஃப்ஓபி வேல்யூக்கு மட்டும் தான் தருவாங்க. நீங்க சிஏஎஃப் இன்கோட்டன்ஸ் பண்ணா கூட உங்க எஃப்ஓபி வேல்யூ எவ்வளோ, 9,51,920 அந்த வேல்யூக்கு தான் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து பேமெண்ட் வரும்.
ஓகேங்களா? எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா இவ்வளோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் வந்து ரூ. 1373. இது எக்ஸ்போர்ட் பண்ணோடனே டிராபேக் வந்து உங்களோடது உங்க அக்கௌண்ட்ல வந்து இன்வார்ட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து என்ன ஆகும்னா ரோட்டப் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் மாதிரி ஆட் ஆகும். பாயிண்ட் வந்து நீங்க இம்போர்ட்டருக்கு சேல் பண்ணி அதை பேமெண்ட்டா மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ரோட்டப் எவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னா ரூ. 22,898 ரோட்டப் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க மெயினா பார்க்கணும். சப்போஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு என்னன்னா இன்சென்டிவ் இருந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சிஹெச்ஏ ரொம்ப ஸ்பீடா டைப் பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ரீன்னு போட்டு உங்களோட இது எதுவுமே போடாம விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன இன்சென்டிவ் கிடைக்கணுமோ 3 கான்செப்ட் இருக்கு சார். இன்சென்டிவ்ல ஷிப்பிங் பில்ல ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த இன்சென்டிவுமே இல்லைன்னு அர்த்தம். டிராபேக்னு இங்க போட்டிருக்கான் பாருங்க. டிராபேக்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இன்சென்டிவ் கிடைக்கணும்னு அர்த்தம். சப்போஸ் வந்து உங்க ப்ராடக்ட் இன்சென்டிவ் இருந்தும் இந்த இடத்துல ஃப்ரீன்னு வந்து சிஹெச்ஏ போட்டார்னா நீங்க இந்த ஷிப்பிங் பில் வந்து வரும்போது நீங்க செக் பண்ணும்போது சொல்லணும் சார் இந்த இடத்துல எரரா இருக்கு, என் ப்ராடக்ட் வந்து டிராபேக் கிடைக்கணும் ஆனா வந்து நீங்க ஃப்ரீன்னு போட்டீங்க மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஃப்ரீ டிராபேக். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஷிப்பிங் பில்லோட எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்துடும். புரியுதா? இந்த டாலர் ரேட் எப்படி எடுக்கிறாங்கன்னு அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புரியுதா சார்? ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. புரியுது. சப்போஸ் உங்கள்ட்ட எல்யூடி இருந்தா அந்த இடத்துல வந்துடும். உங்க எல்யூடி நம்பர் வந்துடும். எல்யூடிக்குன்னு ஒரு நம்பரும் அந்த எல்யூடி நம்பரும் இந்த இடத்துல வந்துடும். ம். ஓகேவா? இந்த இருக்கு. இந்த பாருங்க இப்கோ தெரியுதா? இப்கோ, நம்கோ, நாஸ்கோ மூணுமே ஒரே பார்ட்டி தான். நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஒரு ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி செக்லிஸ்டா வாட்ஸ்அப்போ மெயிலோ அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஓகேன்னா அவங்க வந்து ஷிப்பிங் பில் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ், கன்சைனோட இன்ஃபர்மேஷன், ஷிப்மெண்ட் மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? குட்ஸ் HSN கோடு எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி நான் போட்டிருந்தால் 2200 பேக்னு போட்டிருந்துச்சு அந்த இன்ஃபர்மேஷன். இன்வாய்ஸ் வேல்யூ, கரன்சி வேல்யூ, எங்கே லோட் பண்ணுறோம், எங்கே அன்லோட் பண்ணுறாங்க, வெசலோட டீடைல்ஸு, எங்க ஆரிஜின் எந்த ஆரிஜினோட இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எல்யூடி இருந்தா எல்யூடி டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? நான் ஒன்று சொன்னல உங்ககிட்ட அதுல வந்து இந்த டாலர் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு. இது வந்து கம்பல்சரி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த டாலர் ரேட் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்ட்டு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க 81.95 இருக்கா? நீங்க வந்து ஆ. அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன ரேட்டு கொடுக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்க ஃபைலிங் பண்ணணும். நம்ம வந்து காஸ்டிங் போடும்போது ரேட் எடுத்தோம்ல அந்த ரேட்லாம் கிடையாது. அது நம்மளோட ஃபிளக்சுவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு ரேட் எடுத்தோம். பட் உங்களுக்கு இந்த ஷிப்பிங் பில்ல என்ன டாலர் பிரைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ஸே ஃபைலிங் பண்ணணும் இந்தியால. இது எங்க இருந்து எடுப்பாங்கன்னா அந்த ரேட்டை எவ்ரி 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ரேட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சார். ஐஸ் கேட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கவர்மெண்டோட வெப்சைட். ஓகேங்களா? அதான் ஐஸ் கேட்டோட வெப்சைட். இதுல இந்த குயிக் லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல போனீங்கன்னா கீழே இருக்கும் வியூ எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதுல நீங்க போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். வியூ எக்ஸ்சேஞ்ச் ரேட் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க கிளியரா வந்துடும் உங்களுக்கு. எவ்ரி 14 டேஸ்க்கு வந்து ஒன்ஸ் 3ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி 7ஆம் மாசத்துல இருந்து 16ஆம் தேதி மிட் நைட் வரைக்கும் உங்களோட ஷிப்பிங் இதுதான் வந்து எப்படின்னா எந்த டேட்ல வந்து ஷிப்பிங் பில் ஃபைல் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் எடுத்துப்பாங்க. இப்போ 3ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு ரேட்டு, 17ஆம் தேதி அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கு வந்து 29ஆம் தேதி இதுல உள்ள ரேட்டு தான் நீங்க எடுக்கணும். ஏன்னா 17ல இருந்து இன்னும் அப்டேட் அடுத்த அப்டேட் கொடுக்கல.
அது வரைக்கும் என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் நீங்க கொடுக்குற மாதிரி நீங்க உங்க ஷிப்பிங் பில்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ரேட்டுக்கு தான் நீங்க உங்க அக்கௌண்ட்ஸே ஃபைலிங் பண்ணணும். துபாய்க்கு பண்றதா இருந்தா இந்த ரேட்டு தான். இங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஎஸ்டியா தான் பண்றோம். நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஏன் ஃபைலிங்ல வந்து 85.1க்கு தான் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ஸை நான் ஃபைல் பண்ணணும். நம்ம டாலர் அந்த 15,000 சம்திங் ஏதோ டாலர் வந்துச்சு. அந்த டாலருக்கு 85.1%, 85.1 ருபீஸ்க்கு நான் அக்கௌண்ட்ஸ் ஃபைலிங் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த ரேட்டை தான் அந்த ஷிப்பிங் பில்லே அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துலயும் அவங்க ஷிப்பிங் பில் வந்து மென்ஷன் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தா இந்த இடத்துல போடுவாங்க 85.1. அதுக்கு தான் உங்க டாலர் ரேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படியே கன்வெர்ட் பண்ணி என்ன ரேட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கவர்மெண்ட்ல இருந்து இன்சென்டிவ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளோட ஃபாரின் கரன்சி 12,099 யூஎஸ் நம்ம பண்ணது. புரியுதா சார்? பாசா சார் புரியுதா? ஷிப்பிங் பில்ல புரியுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ரேட்லாம் இப்போ அவங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட்டுக்கு. அது நம்மளோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட் எடுத்தோம். இப்போ இந்த ஷிப்பிங் பில்ல என்ன ரேட் வருதோ அதுதான் நீங்க வந்து ஃபைலிங் பண்ணணும். ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியா நீங்க ஃபைலிங் பண்றதுக்கு இந்த ரேட்ல தான் நீங்க ஃபைலிங் பண்ணணும். இப்படிதான் இருக்கும் ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட். செக்லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த எரர்ஸ் எல்லாம் அங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க அவர்கிட்ட சிஹெச்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? ஸோ எந்த சேஞ்சஸ் மெயில் இல்லைன்னா நீங்க ஷிப்பிங் பில்ல வந்து தாராளமா ஃபைலிங் பண்ண சொல்லிடலாம். ஜிஎஸ்டி ஃபைலிங் ரூல்ஸ் என்ன ஊர்ல? எவ்ரி மந்த்தா இல்ல எவ்ரி 3 மந்த்தா? இங்க வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் உங்க டர்ன் ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல பண்ணும்போது நீங்க வந்து எவ்ரி மந்த் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைலிங் பண்ணி ஆகணும். ஸோ அது உங்க டர்ன் ஓவர் வந்து 5 crores மேல போயிடுச்சுன்னா அது நீங்க வந்து எவ்ரி 3 month ஒன்ஸ் நீங்க பண்ணா போதும். இது கீழே மேல போகும்போது கொஞ்சம் அது மேல எடுக்க முடியல. ஆனா அப்ப வந்து ட்ரை பண்றேன், வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ இதுதான் ஷிப்பிங் பில்லோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஒரு செக்லிஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் நீங்க கமர்ஸ் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணையும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா கஸ்டம்ஸோட கிளியரன்ஸோட ப்ராசஸ் இப்பதான் சார் நடக்கும். சார் இப்போ என்னன்னா நீங்க கமர்ஸ் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த மூணையும் சிஹெச்ல கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் வந்து அவர் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் உங்களோட கூட்ஸை வந்து நீங்க சிஎஃப்எஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். புரியுதா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூட்ஸை வந்து எதுவுமே பண்ணல, சப்ளை பிளேஸ்லேயே தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கூட்ஸை வந்து நீங்க வந்து சிஎஃப்எஸ்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அங்க சிஎஃப்எஸ்ல என்னென்ன வேலை நடக்கும்னா இந்த கஸ்டம் கிளியரன்ஸ்ல என்னென்ன வேலை நடக்கும்னா என்ன ஆகுதுன்னா ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஷிப்பிங் பில் வந்து ஃபைலிங் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? சிஹெச்ஏ வந்து ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினல் வந்து அனுப்பிடுவாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட்டை மெயினாக என்ன பார்க்கணும்னா ஃப்ரீ ஷிப்பிங் பில், டிராபேக்னு ஒன்று சொல்லுவாங்க. டிராபேக்னா என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த இன்சென்டிவ்மே கிடைக்காது. ஏன்னா ஒரு சில இது ப்ராடக்ட் வந்து இன்சென்டிவே கிடையாது. இன்சென்டிவ் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீன்னு போட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இன்சென்டிவ் உள்ள ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தான் தலைவலி. நீங்க சொல்லணும் சார் இந்த மாதிரி மாத்துங்க, டிராபேக் இருக்கு அப்படின்னீங்கன்னா டிராபேக் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த டியூட்டபிள் ஷிப்பிங் பில் ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம கண்ட்ரில ஏதாச்சும் ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி இருந்தா அந்த டியூட்டியும் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க ஷிப்பிங் பில்ல. ஓகேங்களா? இந்த 3 ஷிப்பிங் பில் டைப்ஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தான் என்ன ஆகும்னா கார்கோ வந்து மூவ் பண்ண சொல்லுவாங்க. சார் கார்கோ வந்து சிஎஃப்எஸ்க்கு மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிஎஃப்எஸ் என்னன்னா கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். ஓகேங்களா? இப்போதான் உங்க ப்ராடக்ட் சிஎஃப்எஸ்க்கு வருது. சிஎஃப்எஸ்க்கு உள்ள ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ப்ராடக்டோட இந்த பிக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, பிக்யூன்னு சொல்லியிருக்காங்க, பைத்தோ சானிட்டரி சர்டிபிகேட், இந்த அஃப்லாடாக்சின் ப்ராசஸ் எல்லாமே உள்ள ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்க ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி
இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா, இந்த மோட்டார் ப்ராடக்டா இருந்தா இந்த மோட்டருக்கான மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரில ஒரு டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அதோட செட்டப்பே மாறிடும். அதனால அந்த ப்ராடக்ட்டுக்கான மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கஸ்டம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. சார் இது கொடுங்க. நீங்க உங்களோட ஆர்சிஎம்சி அப்பைடா வச்சிருந்தீங்கன்னா அப்பைடா கொடுங்க. எஃப்எஸ்எஸ்ஐ கொடுங்க. உங்களோட கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாமே கொடுங்க. சிஓன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். ஓகேங்களா? அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஓகேங்களா? இது உங்ககிட்ட என்னென்ன மேஜர் சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ எல்லா சர்டிஃபிகேட்டும் இந்த இடத்துலயே வாங்கிடுவாங்க. உங்க ப்ராடக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஐஇ கோடு, ஜிஎஸ்டி டீடைல்ஸ், ஆர்சிஎம்சி, இன்வாய்ஸ் இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? வாங்கினதுக்கு அப்புறம் என்னன்னா இது எல்லாம் பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா இஓன்னு ஒரு ஆபீசர் இருப்பாரு, எக்ஸாமினர் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்னன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் காப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுவார். இவர் தான் உங்க ப்ராடக்ட் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவார். ஓகே, எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் காப்பின்னு நமக்கு வந்து மெயில ஒரு சர்டிஃபிகேட் வரும். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி தான் வச்சிருக்கேன். இது ஒரிஜினல் தான் எல்லாமே நான் வச்சிருக்கிறது. இப்படி இந்த மாதிரி கஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு மெயில் வரும் நமக்கு அசஸ்மெண்ட் காப்பின்னு. இதுலயும் எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் கஸ்டம்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கூட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்குவாங்க. உங்ககிட்ட இருந்து என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ ப்ராடக்டான டெஸ்ட் எல்லாமே எடுத்துருவாங்க. ஓகேங்களா? எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. கஸ்டமர்ஸ்க்கு தனியா நம்ம சாம்பிள் கொடுக்கணுமா? எது சார்? இப்போ நம்ம இல்ல கஸ்டம் தனியெல்லாம் கிடையாது. உங்க ப்ராடக்ட் உள்ள போதுல அதுல இருந்து ஒரு பேக் ஓபன் பண்ணிப்பாங்க. ரேண்டமா ஒரு பேக் ஓபன் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு தனி இதெல்லாம் கிடையாது. ரேண்டமா அவங்க செக் பண்ணும்ல. ஒரே ஐட்டமா இருந்தா ஒரு பேக் எடுத்துக்கலாம். ஒரு 10 ஐட்டம் இருக்கு, ஒரு 15 10 ஐட்டம் ஐட்டம் தான் 10 கொஞ்சம் சாம்பிள் எடுப்பாங்க. எடுத்துட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க, தச்சிருவாங்க அப்படியே. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும். என்ன ப்ராடக்ட், யாரு இம்போர்ட்டர், யாரு எக்ஸ்போர்ட்டர், இந்த இடத்துல எல்லாமே வந்துடும். இதுதான் அசஸ்மெண்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட் போயிட்டு ஒரு நாள்லயே வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் காப்பி வந்துடும். ஒரு நாள் ஆகும், சில டைம் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் இங்க எவ்வளவு சீக்கிரமா வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அசஸ்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இது எல்லாம் ஒரிஜினல் தான். அசஸ்மெண்ட் காப்பி வந்துடும். ஓகேங்களா? இது யார் இஷ்யூ பண்ணானா இஓ. அவரோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இஓ வந்து இது எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் காப்பி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இஓ கிட்ட இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏஓன்னு ஒருத்தர் ஒரு ஆபீசர் இருக்காரு. இவர் வந்து எக்ஸாமினர் ஆபீசர், அவர் அசஸ்மெண்ட் ஆபீசர். இவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களோட இன்வாய்ஸை பார்ப்பாரு. இந்த இன்வாய்ஸ்ல வந்து நீங்க அண்டர் வேல்யூனா ரேட் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்களா? ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கஸ்டம்ஸ்ல ஒரு பிரைஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இந்த ரேட்டுக்குள்ளதான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ரொம்ப கம்மியா போட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல ஏஓ கிட்ட மாட்டிப்பீங்க. ஏஓ வந்து வெரி டேஞ்சரபிள் பர்சன். அதனால கரெக்டா இருந்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஏஓ வந்து உங்களோட இன்வாய்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாரு. வேல்யூ எல்லாம் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ண சொல்லுவாருன்னா உங்களோட பேக் வந்து ரேண்டமா எடுப்பாரு. இப்போ நீங்க ஒரு 1000 பேக் வச்சிருக்கீங்கன்னா அந்த அதெல்லாம் சொன்னல அந்த மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் போடணும்ட்டு 1 2 3 அந்த மாதிரி 500வது பேக் எடு அப்படின்னு சொல்லுவாரு. 500 பேக் எடுத்து நீங்க இன்வாய்ஸ்ல வந்து ரைஸ்ன்னு போட்டீங்கன்னா அதே மாதிரி அங்க ரைஸ் இருக்கணும். சால்ட்ன்னு போட்டீங்கன்னா சால்ட்ன்னு இருக்கணும். அந்த மாதிரி இது எல்லாமே செக் பண்ணுவார் ஏஓ செக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு நமக்கு ஒரு மெயில்ல ஒரு ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈஓ செக் பண்ணி முடிஞ்சதுக்கு ஈஓ செக் பண்ணதுக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் வந்துச்சு. இப்போ ஏஓ செக் பண்ணி எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா அவர் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு ஒன்று உங்களுக்கு மெயில்ல வரும். லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம கூட்ஸ் வந்து எல்லா ப்ராசஸுமே ஓரளவு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி மீனிங். இதே மாதிரி தான் இருக்கும். கஸ்டம்ஸ்ல இருந்து திருப்பி மெயில் வரும். இந்த ரேட்டு கம்மி சொல்லிருந்தீங்க. ரேட்டு கம்மியா போடுந்தா அவங்க ஏன் கேட்பாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா சார். ஏன்னா கஸ்டம்ஸ்க்கு ஒரு நாம்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வேல்யூ சேல் பண்ணு. ஏன்னா எதனால ரேட்டு கம்மியா போடுவாங்கன்னா அந்த கண்ட்ரில அவங்க வந்து டியூட்டி கம்மியா பே பண்றதுக்காண்டி போடுவாங்க. இல்ல அந்த ரேட்டு நமக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் நீங்க நார்மலா போடுற மாதிரி போட்டீங்கனாலே பிரச்சனை கிடையாது. பர்ச்சேஸ் இவ்வளவு பண்ணிருக்கேன், நான் இவ்வளவு ப்ராஃபிட் ஆட் பண்ணிருக்கேன் அப்படி.
1000 ப்ராடக்ட்டா செலவு 400 போடுவாங்க, 300 போடுவாங்க. அதெல்லாம் மாட்டிக்கும் கஸ்டம்ஸ்ல. ஸோ ஓரளவு நம்ம நாமினலா பண்ணா ஒரு பிரச்சனையே இருக்காது. இது வந்து லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் காப்பி இது. இப்படிதான் இருக்கும் இதோட ஃபார்மேட். எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் இதுல. ஓகேங்களா? இதுல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இந்த லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா, இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, கண்டெய்னர் வந்து இப்பதான் உங்க சிஎஃப்எஸ் குள்ளே என்ட்ரோல் ஆகும். லெட்டர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டெய்னர் வந்து சிஎஃப்எஸ்கே ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உங்க ப்ராடக்ட் வந்து சிஎஃப்எஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ப்ராடக்டே லோடிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? லோடிங் ஸ்டார்ட் ஆகி லோடிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டெய்னரை ஃபுல்லா மூடிட்டு அதுல வந்து ஃபியூமிகேஷன் பண்ணுவாங்க. ஃபியூமிகேஷன் என்னன்னா, ஃபியூமிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டெய்னரை ஃபுல்லா மூடிட்டு கண்டெய்னர் டாப்ல ஒரு வால்வ் இருக்கும், கீழே பாட்டம்ல ஒன்று இருக்கும். இது மூலமா ஏதாவது ஒரு வால்வ் மூலமா ஒரு கேஸ் மாதிரி உள்ள ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதாவது இன்செக்ட்ஸ் ஏதாவது ஃபங்கஸ் இருந்தா செத்துரும். ஒரு டோஸ் கொடுத்தாங்கன்னா 7 days வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? ஒரு டோஸ் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். எத்தில் புரோமைல்னு சொல்லுவாங்க, அது பேரு எத்தில் புரோமைல், அந்த கேஸ் பேரு. அதை நீங்க ஒரு டோஸ் கொடுத்தாங்கன்னா 7 நாள் வரைக்கும் வேலிடிட்டி. ஒரு சில கண்ட்ரி ஒரு 40 நாள் 50 நாள் ஆகுதுன்னா இங்கேருந்து ஒரு 5-6 டோஸ் ஒரே டைம்ல கொடுத்துருவாங்க. இது கேஸ் டைப்லயும் இருக்கு, டேப்லெட் டைப்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூமிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீல் போடுவாங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு சீல், லைனர் சைட்ல இருந்து ஒரு சீல் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கூட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். சிஎஃப்எஸ்ல இருந்து போர்ட்டுக்கு போறதுக்கு. இப்ப எப்படி வந்து நமக்கு அசஸ்மெண்ட் லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ன்ற மாதிரி நமக்கு மெயில் வந்துச்சோ, அதே மாதிரி கேட் பாஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். ஓகேங்களா? புரியுதா சார்? புரியுது. இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ணி சிஹெச்ஐட்ட கொடுத்தோம். சிஹெச்ஐ வந்து ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் கொடுத்தாரு. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு எல்லாமே கிளியரா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் ஷிப்பிங் பில் ஒரு ஃபைலிங் பண்ணிடுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்கோவை வந்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க சிஎஃப்எஸ்க்கு. சிஎஃப்எஸ்க்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணணும். உங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், இது எஃப்எஸ்எஸ்ஐ, அப்பேடா ஆர்சிஎம்சி இருக்குல்ல, அந்த ஆர்சிஎம்சி, மோட்டார் ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தால் மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட், உங்கள் சைடில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாமே இங்கே கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் யூஓ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் காப்பின்னு ஒன்று கொடுப்பாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏஓ என்ன பண்ணுவாருன்னா, உங்களோட ப்ராடக்ட் வந்து அண்டர் வேல்யூவில் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. ரேண்டமாக பேக் எடுத்து இந்த ப்ராடக்ட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரும். ஓகேங்களா? லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போதான் வந்து கண்டெய்னர் வந்து சிஎஃப்எஸ் குள்ள என்ட்ரோல் ஆகும். என்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் தான் லோடிங் ஸ்டார்ட் ஆகி ஃபியூமிகேஷன் பண்ணி சீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, கேட் பாஸ்னு ஒரு மெசேஜ் வரும். கேட் பாஸ் வந்து அதே மாதிரி மெயில்ல ஒரு இது எப்படி வந்து லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருதோ அதே மாதிரி மெயில்ல வரும். அந்த ஃபார்மேட் என்கிட்ட இல்ல. நான் அது ஒரு நாள் ஃப்ரீ டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 நாள்ல இருக்கும்போது காமிக்கிறேன். கேட் பாஸ்னு ஒரு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட்ஸை வந்து அங்கேருந்து அப்படியே போர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க சிஎஃப்எஸ்ல இருந்து. இதான் கஸ்டம் கிளியரன்ஸ்ல நடக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? இதுதான் அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் நடக்கிறது. டாக்குமெண்டேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டியூட்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்ட் எதுவும் ஸ்பெசிபிக் டியூட்டி டாக்ஸ் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அந்த பிக்யூ சர்டிஃபிகேட்டு அந்த எல்லாமே கிளியரா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே கிளியரா இருந்ததுக்கு அப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து டைரக்டா போர்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். இந்த சிஓன்னு ஒரு சர்டிஃபிகேட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, நான் அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வச்சிருக்கேன். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கும். இது வந்து ஃபியோ வந்து இஷ்யூ பண்றாங்க. இதான் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினோட ஃபார்மேட். இது ஒரிஜினல் கிடையாது, இது ஃபார்மேட். எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர், இது வந்து யாரு இது பண்றாங்களோ இஷ்யூ பண்றாங்களோ அவங்க டீடைல்ஸ். நம்ம ப்ராடக்ட் இது எங்க இருந்து ஆரிஜின் வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுனால இந்தியன் மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்ட்னா ஒரு ப்ராடக்ட் இன்வாய்ஸ் நம்பரு, எந்த டேட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணோமோ இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க வந்துடும். இங்க வந்து அவங்களோட சைன் போட்டு டைரக்டா கொடுத்துருவாங்க. இதான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினோட ஃபார்மேட். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து கஸ்டம்ஸ்ல சப்மிட் பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே. ஓகேங்களா? தெரியுதா சார்? சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்து இப்படிதான் இருக்கும்.
ஸ்டடி ஆஃப் ஆரிஜினோட ஃபார்மேட். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர்ன்ற மாதிரி ஸ்டடி ஆஃப் ஆரிஜினோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட் இவங்க என்ன? எந்த பேஸ்ல புரியல சார். இவங்க எந்த பேஸ்ல இந்த ஆரிஜின் ரிலீஸ் பண்றாங்க? இவங்க எந்த பேஸ்ல பண்றாங்க? இப்போ நம்ம அதுக்கு என்ன, இப்போ நம்ம டாக்குமெண்ட் வச்சு அவங்க ஆமா, நம்ம ரெடி இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்தாலே போதும். நம்மளோட இன்வாய்ஸ் கொடுத்தாங்க, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. நீங்க கமர்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கனாலே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு தேவை எக்ஸ்போர்ட்டர் யாரு, இம்போர்ட்டர் யாரு, என்ன ப்ராடக்ட், எவ்வளவு வேல்யூன்ற மாதிரி போட்டா போதும். எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, இன்வாய்ஸ் நம்பர் என்ன, இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இது இந்தியாவில தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஏதாவது எவிடன்ஸ் கேட்டாங்கன்னா அதுவும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டடி ஆஃப் ஆரிஜினோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்னன்னா, இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஜிஎஸ்பிஆர் ரெக்ஸ். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிஎஸ்பி இல்லைன்னா ரெக்ஸ். இது என்னன்னா ஒன்லி ஃபார் யூரோப் கண்ட்ரிக்கு மட்டும்தான். இந்த ஜிஎஸ்பிஆர் ரெக்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து யூரோப் கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரில யாராச்சும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்கன்னா, சப்போஸ் அந்த கண்ட்ரில வந்து ஏதாச்சும் டியூட்டி இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரிக்கு ஏதாச்சும் டியூட்டி இருந்துச்சுன்னா, இந்த ஒரு சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்பின்னு இருந்துச்சு, இப்போ அதோட பேர் வந்து ரெக்ஸ்ன்னு மாத்திட்டாங்க. இந்த சர்டிபிகேட் நம்ம வந்து எடுத்து கொடுத்தோம்னா யூரோப் கண்ட்ரில அவங்க வந்து டியூட்டி பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? எல்லா ப்ராடக்ட் கிடையாது, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு. யூரோப் கண்ட்ரில ஏதாவது டியூட்டி இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரில ரெக்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதுவும் காட்டுறேன். அந்த ரெக்ஸ் சர்டிபிகேட் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த கண்ட்ரில வந்து இது பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டியூட்டி பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து ஒன்லி ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ அது அதோட ஃபார்ம் எங்க கிடைக்கும்னா, இந்த எக்மோர் போனீங்கன்னா அந்த தாளமுத்து பில்டிங் சொல்லுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தாளமுத்து பில்டிங் இருக்கும். அந்த அங்க ஒரு 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ கரெக்டா ஞாபகம் இல்லை. அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, சார் ஜிஎஸ்பி ஃபார்ம் கொடுங்கன்னா. அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம் தான். அது நான் காமிக்கிறேன் பாருங்க. அது இதோட இமேஜ் நான் வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கும். ஆரிஜின் ஃபார்மேட் இருந்த மாதிரியே இருக்கும். ஜெனரலைசேஷன் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஜிஎஸ்பி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஜிஎஸ்பி ஃபார்மேட் எப்படி ரெடி பண்ணணும்னா அதுக்கும் நான் ஃபார்மேட் வச்சிருக்கேன். ஜிஎஸ்பி ஃபார்மேட் நம்ம எப்படி ரெடி பண்ணிட்டோம்னா, எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் என்ன ப்ராடக்ட், இன்வாய்ஸ் நம்பர் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அப்படியே அந்த ப்ரீ பிரிண்டட் ஃபார்மை நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா அந்த கேப்ல இது எல்லாமே ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? அந்த ஃபார்ம்ல அப்படியே இது வந்து ஃபில் ஆயிரும். புரியுதுங்களா சார்? புரியுது. அந்த பிரிண்டர் மிஷின்ல கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டை நீங்க இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த இடத்துல இது ஃபில் ஆகி உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டியதான். இதான் ஜிஎஸ்பியோட ஃபார்மேட். நான் உங்களுக்கு ஃபார்மேட் டாக்குமெண்ட் காமிச்சேன், இமேஜ் அதில் அப்படியே வந்து ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ஃபார்ம் எஸ்டிஎஃப்னு ஒன்று இருக்கு. இது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஷிப்பிங் பில் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஷிப்பிங் பில்க்கு வந்து நமக்கு ஒரிஜினல் அனுப்பிடுவாங்க. ஒரிஜினல் ஷிப்பிங் பில் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷிப்பிங் பில்ல வந்து இந்த எஸ்டிஎஃப்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் ஃபார்ம். இது என்ன ப்ராசஸ் ஆகும்னா, உங்க கைக்கு ஷிப்பிங் பில் வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அதில் ஃபில் பண்ணணும் எஸ்டிஎஃப்ல. நான் அந்த ஃபார்மேட் வச்சிருக்கேன். எஃப்ஓபி வேல்யூ நீங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஷிப்பிங் பில்லை நான் காமிக்கும் போதே உங்களுக்கு காமிச்சேன், எஃப்ஓபி வேல்யூன்னு ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை இந்தியன் ருபீஸா நீங்க நோட் பண்ணும். அதே மாதிரி ஷிப்பிங் பில் நம்பர், ஓகேங்களா, அதை நோட் பண்ணும். என்ன டேட்ல நடந்திருக்கு, எந்த போர்ட், இந்த 4 இன்ஃபர்மேஷனும் அந்த ஷிப்பிங் பில் நீங்க நோட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். இந்த எஸ்டிஎஃப்னா என்னன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த எஸ்டிஎஃப் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்க சிஹெச்ஏ டே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சிஹெச்ஏ வந்து நம்ம ஆர்பிஐக்கு கொடுத்துருவாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருவாரு. இது என்ன நடக்கும்னா 9 மந்த்துக்குள்ள கம்பல்சரி உங்களுக்கு வந்து பையர் கிட்ட இருந்து பேமெண்ட் வரணும். அப்படி உங்களுக்கு பையர் கிட்ட இருந்து 9 மந்த்துக்குள்ள இருந்து பேமெண்ட் வரலன்னா ஆர்பிஐல இருந்து நோட்டீஸ் வரும். நீங்க ப்ராப்பரா பேமெண்ட் வாங்காம வேற ஏதாச்சும் வழியில வாங்குனீங்கன்னா கம்பல்சரி ஆர்பிஐல நோட்டீஸ் வரும். அதனால இந்த எஸ்டிஎஃப் ஃபார்ம் நீங்க கொடுத்துட்டு 9 மந்த்துக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா ஆர்பிஐல இருந்து நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். அந்த நோட்டீஸ்க்கு நீங்க ப்ராப்பரான இது சப்மிஷன் கொடுத்தே ஆகணும். புரியுதா சார்? ஃபார்ம் எஸ்டிஎஃப் ஒன்று இருக்கு. அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்டிஎஃப் ஒன்று இருக்கு. ஃபார்ம் எஸ்டிஎஃப் ஷிப்பிங் பில் நம்பர் நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஷிப்பிங் பில் நம்பர் அண்ட் டேட் உங்களுக்கு ஓகேங்களா? ஷிப்பிங் பில் நம்பர் அண்ட் டேட் இந்த இடத்துல நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க மென்ஷன் பண்ண மாதிரி இந்த இடத்துல கீழே நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும் எஸ்டிஎஃப்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ். ஓகேவா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல 9 மந்த்துக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வரணும்னு. நீங்க எந்த டேட்ல ப்ரிப்பேர் பண்றீங்களோ, நான் வந்து 2ஆம் தேதி 5ஆம் மாசத்துல இருந்து கரெக்டா 9 மந்த்துக்கான என்ன டேட்டோ அந்த டேட்டை நீங்க கிளியரா அங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி இந்த 9 மந்த்துக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா உங்களுக்கு ஆர்பிஐல இருந்து நோட்டீஸ் வரும். ஓகேங்களா? இங்க போட்டிருக்கு பாருங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் பிஃபோர் இந்த டேட்குள்ள உங்களுக்கு வரலன்னா அதான் 9 ரூல் 9 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல் 1999க்குள்ள உங்களுக்கு வரலன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஆர்பிஐல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ஓகேங்களா? அதோட ஃபார்மேட்டு ரியல் டைமா எடுத்த ஃபார்மேட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இப்படிதான் இருக்கும். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப முத ஷிப்மெண்ட் பண்ணி அது காசு வராம போயிடுச்சுல, ஆமா ஆமா அதை எப்படி நீங்க இதை இது சார், நான் ப்ரொபோஸ் எவ்ரி பண்ணீங்க? மந்த் வந்து என்ன பையர் ஏமாத்திட்டான்ற மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஆ, எனக்கு பையர்ட்ட இருந்து பேமெண்ட் வரல அப்படின்ற மாதிரி நான் டிக்ளரேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா? பாதிப்பு இருக்கு. ஏன் இன்னும் வாங்க அப்படிங்க வாங்குங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ண முடியுது? ஒன்றும் பண்ண முடியல. ஆ, ஸோ அதனால பெரிய இஷ்யூவாவே இருக்கு இது எனக்கு. கிளியரும் பண்ண முடியல இன்வாய்ஸ. ம். ஓகேங்களா? ஸோ இல்ல நம்மளே ஒரு அமௌண்ட் போட்டு இது மாதிரி அப்பெல்லாம் பண்ண பண்ண முடியாது முடியாது. சார். அங்கிருந்து எனக்கு வந்து அவர் பேங்க்ல இருந்து ரிசீவ் ஆகணும்ல. அப்பதான் எனக்கு ம். பிஆர்சி க்ளோஸ் ஆகும். இல்ல வேற ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஆப்ஷன் சார் பாசா சொல்லியிருந்தீங்க. சார் ஒரே நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வருது. ஒரே நிமிஷம் சார். ஹலோ. சார் கேளுங்க சார். இப்ப கேளுங்க. அது அந்த பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க, ஆ, நம்ம ஊர்ல அந்த காசை இப்ப எக்ஸ்போர்ட் பண்ற காசை ஊர்ல கொடுக்குறாந்தா இந்த மெத்தட்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணி ஆமாமா. அது மாதிரி க்ளோஸ் பண்ணி இருக்கலாம்ல இந்த கேஸை. க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு வந்து டாலரா இன்வெர்ட் எடுத்துட்டு வரணுமே உள்ளனா. ம். டாலரா எடுத்துட்டு வரணும்ல நான் உள்ள. இல்ல அதுக்கு தான் நீங்க ஒரு ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சார் அது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்தியால இருந்து ருபீஸ் வாங்கிட்டு ம். எனக்கு வந்து பையர் வந்து டாலரா கொடுப்பாங்க அப்படின்னு அந்த கண்டிஷன் ஓகேனா மட்டும்தான் நான் இந்தியன் ருபீஸா என்னால வாங்க முடியும். ஆ. இல்லைன்னா அந்த கண்டிஷன் நான் ஒத்துக்க மாட்டேன்.
அது எப்படி புரியுதுங்களா? இங்க இந்தியன் ருபீஸா காசு வாங்கிட்டு எப்படி டாலரா வாங்க முடியும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் அவங்க கிட்ட அன்செக்யூர் லோனா வாங்கிப்பேன். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கிறாரு. நான் எக்ஸ்போர்ட்டரு. சப்போஸ் நீங்க ஓகே ஓகே. இம்போர்ட்டர். இப்ப எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு மணி இல்லாதப்போ, உங்களோட ரிலேட்டிவ் வந்து இந்தியால இருக்கிறாங்க. அவங்க மூலமா எனக்கு அமௌண்ட் தரீங்க எனக்கு. ஓகே ஓகே. அது ஒரு ஹோல்டர், ஒரு தந்ததுக்கு அப்புறம் இது நான் மாதிரி வாங்கிட்டு டெபாசிட் மாதிரி. ஆ ம். ஒரு டெபாசிட் மாதிரி. நான் ஒரு அன்செக்யூர் லோன் மாரி வாங்கிக்கிறேன். அந்த ஓகே லோன் ஓகே. வாங்கும்போது நான் கிளியரா மென்ஷன் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ரிட்டர்னா அந்த அமௌண்ட்ட தந்துருவேன். ஆனா என் ம். எக்ஸ்போர்ட் வேல்யூ நீங்க டாலரா கம்பல்சரி தரணுன்ற மாரி நான் உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணிருவேன். ஓகே ஓகே. இல்லை இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஸ்டார்டிங்கில் பண்ண சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே. எனக்கு ஓகே. அங்கேருந்து எனக்கு ப்ரெஷராக இருந்துச்சு. அவங்க பண்ண அவங்க வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க மணிமார்க்கை ஓகே. பொறுத்த வரைக்கும். இப்போ பண்ணிட்டு கொரோனாவில் மூடிட்டு போயிட்டாங்க. ஆர்பிஐலேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு, ஏன் போன ஷிப்மெண்டோட காசுலாம் வரல ஆமா அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமாம் ஆமாம். எனக்கு அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போ அவசர அவசரமாக நான் இதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் சார் இது. ஏன்னா ஆர்பிஐலேருந்து நமக்கு நோட்டீஸ் வந்துரும். ம். ஓகேங்களா? இதுல மெயினா என்னென்ன போடணும்னா, ஷிப்பிங் பில் நம்பரு, டேட்டு. ஓகேங்களா? ஷிப்பிங் பில் நம்பரு, டேட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் இந்த இடத்துல குடுக்கணும் நீங்க. ம். குடுத்ததுக்கு அப்புறம் இங்க கீழ பாத்தீங்கன்னா, இங்க 9 மந்த் எப்போ நம்ம எஸ்டிஎஃப் குடுக்குறோமோ, அதுலேருந்து கரெக்ட்டா 9 மந்த் வரைக்கும் டைம் நமக்கு. இங்க ஒரு ஷிப்பிங் பில் இருக்குல்ல சார், நம்ம ஷிப்பிங் பில் டேட் குடுத்துருக்கோம்ல அங்க. ஆமாம் ஆமாம். இந்த டேட்ல இருந்து கரெக்ட்டா உங்களுக்கு 9 மந்த் தான் டைமு. ஓகே. 9 மந்த்துக்குள்ள பேமெண்ட் வரணும். ம். அதே மாரி இதுவும் ஷிப்பிங் பில் டேட்டு. இந்த இடத்துல நம்மளோட கம்பெனி டீடைல்ஸ். என்ஜி ட்ரேடர்ஸ், இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் டேட்டு. இன்வாய்ஸ் டேட்டு இந்த இடத்துல நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி எஃப்ஓபி வேல்யூ எவ்வளோ? நம்மளது எஃப்ஓபி வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? நமக்கு ஐடியா இல்ல. அந்த காஸ்டிங் ஷீட் பார்த்தா நமக்கு ஈஸியா ஐடியா கிடைச்சிரும். காஸ்டிங் ஷீட்ல நமக்கு போனா கிளியரா ஐடியா வந்துரும். எஃப்ஓபினா எது வரைக்கும் கவர் ஆகும்னா, சிஹெச்ஏ வரைக்கும் கவர் ஆகும். ஓகேவா? சிஹெச்ஏ சார்ஜஸ் வரைக்கும் எஃப்ஓபி. ஒரு 12 ஒரு 12, 20, 24, 24, 30, 60, 60, 60, 89, 89, 89, 12,89,000 தான் என்னோட எஃப்ஓபி வேல்யூ. இந்த இடத்துல நீங்க அப்படியே போட்டுக்க வேண்டியதான். 12,89,000 ரூபாய். 89,000. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிஐஎஃப் பண்ணா கூட கவர்மெண்ட் நாம்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஓபி வரைக்கும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் தானே இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் நீங்க சிஐஎஃப் பண்ணா கூட இந்த எஃப்ஓபி வேல்யூ வரைக்குமாச்சும் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும். ம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வேட்ஸ் போட்டுக்கோங்க. 12,89,000. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எஃப்ஓபி வேல்யூ வரைக்கும் நீங்க கம்பல்சரி வாங்கியே ஆகணும். நீங்க அந்த 12,89,000 போட்டுக்கோங்க. 1000. ஏன்னா வந்து நீங்க ப்ராப்பரா அந்த அமௌண்ட் இதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஆர்பிஐ நோட்டீஸ் வருது. எனக்குலாம் ஸ்டார்டிங்ல வந்து நானே பயந்துட்டேன். என்னடா ஆர்பிஐ நோட்டீஸ் வந்துட்டே இருக்குன்னு. அதனால கிளியரா பண்ணுங்க. நீங்க சப்போஸ் இந்த எஸ்டிஎஃப் கொடுக்கலனா கூட உங்களுக்கு கண்டிப்பா ஆர்பிஐ நோட்டீஸ் வரதான் செய்யும். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்து இந்த ஃபார்ம் எஸ்டிஎஃப் நீங்க கொடுக்கணும் சைன் பண்ணி. இந்த HDFC நம்ம தான் கொடுக்கணுமா? நம்ம தான் கொடுக்கணும். ம். இது என்னன்னா நம்ம எப்போ? சிஹெச்ஐ கொடுக்கணும். சிஹெச்ஐ வந்து ஆர்பிஐ சப்மிட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இந்த 9 மந்த்துக்குள்ள நீங்க பேமெண்ட் இந்த எஃப்ஓபி வேல்யூ வரைக்கும் நீங்க 9 மந்த்துக்குள்ள கவர் பண்ணியே ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரைட் ம். மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? எஃப்ஓபி வேல்யூ வரைக்கும் நீங்க கம்பல்சரி ரிசீவ் பண்ணியே ஆகணும். இந்த 9 மந்த்துக்குள்ள ஷிப்பிங் பில்ல இருந்து 9 மாசம் டைம் உங்களுக்கு. வாங்கலன்னா ஆர்பிஐல இருந்து நோட்டீஸ் வரும். ஓகேங்களா? ஓகேவா சார்? ஓகே. ஓகே.
ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. சார் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ். இந்த மூணையும் நம்ம சிஹெச்ஐட கொடுத்தோம். சிஹெச்ஐட கொடுத்ததுக்கு அப்புறம் ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க மெயில்ல. நம்ம இதெல்லாம் கிளியரா இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தான் நம்மளோட கூட்ஸே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லும் போது நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொடுக்கணும். ஆர்சிஎம்சி, எஃப்எஸ்எஸ்ஐ, இந்த ஜிஎஸ்பி இப்போ காமிச்சல ஜிஎஸ்பி, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின், எஃப்எஸ்எஸ்ஐ, இதெல்லாம் நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ரியல் டைம்ல எடுக்க வேண்டிய எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க. பிக்யூ எடுக்கிறதா இருந்தால் பிக்யூ எடுப்பாங்க. அஃப்லாடாக்சின், நீங்க மோட்டருக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த டைம்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை பேஸ் பண்ணி தான் இஓ வந்து இது உங்களுக்கு இது பண்ணுவாரு. என்ன கொடுப்பாருன்னா அசஸ்மெண்ட் காப்பின்னு ஒன்று மெயில் வரும். அந்த அசஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஓவோட கண்ட்ரோல் போவோம். ஏஓ வந்து அண்டர் வேல்யூ இந்த ப்ராடக்ட் தான் ஏற்றிருக்கீங்களான்னு எல்லாமே செக் பண்ணுவார். செக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராடக்ட் உங்களோட கண்டெய்னர் வந்து கண்டெய்னர் யார்ட்லேருந்து சிஎஃப்எஸ்க்கு என்ட்ரோல் ஆகுது. வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் லோடிங் ஸ்டார்ட் ஆகும். லோடிங் முடிஞ்சு ஃபியூமிகேஷன் பண்ணுவாங்க. ஃபியூமிகேஷன் பண்ணி சீல் பண்ணிட்டு அப்படியே சிஎஃப்எஸ்ல இருந்து ப்ராடக்ட் வந்து போர்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த ஃபார்ம் எஸ்டிஎஃப்னு ஒன்று இருக்கு. இதுதான் இது வரைக்கும் தான் ப்ரீ ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரதெல்லாம் போஸ்ட் ஷிப்மெண்ட். இதுக்கப்புறம் வந்து வெசல் கிளம்பிடும். ஓகேங்களா? இந்த எஸ்டிஎஃப் என்ன ஆகும்னா 9 மந்த்துக்குள்ள நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த ஃபார்ம் எஸ்டிஎஃப் நீங்க வந்து உங்க சிஹெச்ஐ கொடுத்தீங்கன்னா உங்க சிஹெச்ஐ வந்து ஆர்பிஐக்கு அனுப்பிடுவாரு. ஆர்பிஐலேருந்து நீங்க 9 மந்த்துக்குள்ள பேமெண்ட் நீங்க ரிசீவ் பண்ணலைன்னா எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. ஏன்னு பேமெண்ட் ரிசீவ் பண்ணலாம். அதுக்கு நீங்க ப்ராப்பரான இது கொடுத்தாகணும். ஓகேங்களா? இதுல மெயினா என்னென்ன போடணுமோ அந்த டீடைல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடலாம். அதுதான் எஸ்டிஎஃபோட ஃபார்மேட். இது வரைக்கும் தான் ப்ரீ ஷிப்மெண்ட். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு போஸ்ட் ஷிப்மெண்ட்னா என்ன, பையரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, என்னென்ன ரிஸ்க் இருக்கு, நம்ம சைடில் என்னென்ன ரிஸ்க் இருக்கு, அந்த மெயினான டாபிக்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அகைன் 2 கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்ல வந்து குரு சார் வந்து உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸை கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்து இம்போர்ட்னா என்ன, இம்போர்ட் எப்படி காஸ்டிங் பண்ணும், அதோட ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த 4 நாள்ல முடியுமானா முடிஞ்சாலும் முடிப்போம். இல்லைன்னா 1 or 2 days எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட எடுக்கிற சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு உங்க பேட்ச்ல வந்து நீங்க ஒரு 2-3 பேர் தான் அட்டன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. நான் நல்லா ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ரெக்கார்டிங் செஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இதனாலவே நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இந்த ரெக்கார்டிங் செஷனே கிடையாதுன்னு நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ அப்பதான் சார் உங்களுக்கு புரியும் என்ன தெரியுது. நீங்க என்னதான் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஒண்ணுமே புரியாது சார். நான் 100% சொல்லுவேன். ஆமா, டவுட் நிறைய கிளியர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குல்ல, உங்களுக்கு டைரக்டா கண்டிப்பா இது கண்டிப்பா. பண்றப்ப. ஸோ அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எல்யூடி தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்களும் இந்தியாவில் எடுக்கிறதா இருந்தா ஜிஎஸ்டி போர்ட்டல் போனீங்கன்னா அங்கே எல்யூடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுவும் நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இருந்தாதான் அந்த எல்யூடின்ற இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே ஓகே சார். ஓகே, நீங்க நம்ம முடிச்சுக்கலாம். குட் நைட் சார். See you ஓகே tomorrow. பாய். Thank you so much.